எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண சமூக சேவை உத்தியோகத்தை பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான 4வது வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டது போல ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் நுண்ணறிவு அல்லது பொது உளச்சார்பு, பொது விவேகம் என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய வார்த்தையில, எங்களுடைய பேச்சு வழக்கில் ஐக்கியூ தொடர்பான செயலமர்வும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் கிரகித்தல் மற்றும் பொது அறிவு என்பவற்றை உள்ளடக்கிய செயலமர்வாக இந்த 2 பாடங்களுக்கும் இடையில அதிகமான இடைத்தொடர்புகள் காணப்படுவதால் இதை பொது அறிவுக்கான ஒரு தனி செயலமர்வு, கிரகித்தலுக்கான ஒரு தனி செயலமர்வு என்கிற வகையில் நான் வகைப்படுத்த இல்லை. கிரகித்தல் மற்றும் பொது அறிவு சார்ந்த ஒரு செயலமர்வு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் என்ற அடிப்படையில் திட்டமிட்டிருக்கிறோம். செயலமர்வு நேரம் 7:30 தொடக்கம் 9:30 அல்லது 9:30 கடந்தும் வெள்ளிக்கிழமை என்றால் எங்களுக்கு அடுத்த நாள் அலுவலகங்கள் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை என்கிற அடிப்படையில் சிறிது நேரம் மேலதிகமாக படிக்கலாம். சரி, நாங்கள் இன்றைக்கு இந்த கிரகித்தல் பொது அறிவு என்பது தொடர்பாக பார்க்கிற போது என்னுடைய வர்த்தமானி அறிவித்தல்ல இதற்கான பரப்பெல்லை குறித்து காட்டப்பட்டிருக்கு. அந்த பரப்பெல்லை தொடர்பாக எனக்கு யாராவது ஞாபகப்படுத்த முடியுமா? அதுல என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி. சரி, யாரும் சொல்லாவிட்டால் நான் சொல்லுவோம். வேற என்ன செய்யறேன்? அப்ப அதுல சொல்லி இருக்கிறார்கள், விடயம் தொடர்பான அறிவு பரீட்சிக்கப்படும். பரீட்சார்த்தியினுடைய இந்த விடயம் தொடர்பான என்றால் சமூக சேவை தொடர்பான அவருடைய அறிவு பரீட்சிக்கப்படும் என்றுதான் 2லையும் சொல்லி இருக்கிறார்கள். சொற்கள்ல சில வேறுபாடு இருக்கிறதை தவிர விடயம் அதுதான். சமூக சேவையோடு தொடர்புடைய விடயங்கள் உங்களிடம் பரீட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். பரீட்சிக்கப்படும் என்றால் பொது அறிவுல கேள்வி கேட்கலாம். கிரகித்தல் என்பது பரீட்சிக்கப்படும் என்று சொல்லுகிற போது அந்த கிரகித்தல் வினாத்தால் சமூக சேவையோடு தொடர்புடைய சில விடயங்களை கட்டுரைகளாக, சுருக்கங்களாக உங்களிடமிருந்து கேட்கப் போகிறார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். பெரும்பாலும் கட்டுரையாக உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விடயப்பரப்போடு தொடர்புடைய கட்டுரைகள் மற்றும் விடயப்பரப்போடு தொடர்புடைய உரைப்பகுதிகளை தந்து அதுக்குள்ள கேள்விகளையும் கேட்கலாம். கேள்விகளை கேட்கிறத வெளியில இருந்து நீங்கள் விடை எழுத வேண்டியிருந்தால் அது பொது அறிவு வினாத்தாளில் தான் இருக்கும். அந்த பந்தியில இருந்து விடை எழுத வேண்டியிருந்தால் அது கிரகித்தல் வினாத்தாளில் இருக்கு. அப்போ ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதி சார்ந்து சமூக சேவையோடு தொடர்புடைய விடயப்பரப்பு உள்ளடங்குகிற உரைப்பகுதிகளை தரலாம். அதுல பெரிய சுருக்கம், சின்ன சுருக்கம் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இந்த சுருக்கம் எழுதுகிற முறைகளப்படி கொஞ்சம் கூட படிப்போம். இலகுவாக வினாத்தாள் வருமாக இருந்தால் எங்களுக்கு அதுல கவலை இல்லை தானே. நாங்கள் இலகுவாக படித்து கடினமான வினாத்தாள் வந்தால் கொஞ்சம் நெருக்கடிப்படுவோம் என்பதால கடினமான விடயங்களை படிப்போம். சரி, அப்ப நாங்கள் இந்த விடயப்பரப்பு அதனுடைய உள்ளடக்கம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தானே. சமூக சேவை என்பது இலங்கையினுடைய வறுமை தணிப்பு அல்லது இலகுவில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பிரிவினரை தாங்குகின்ற அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு பணி என்று நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையில வறுமை நிலையில் வாழுகின்ற மக்கள் சார்பான வறுமை தணிப்பு அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஊன்றுகோல் சார்ந்த கடமைகளை செய்கிறதாக சமூக சேவை என்கிற பணி இருக்கும். சரி, இந்த சமூக சேவை சார்ந்த எல்லை பரப்புக்குள்ள, அந்த பணிப்பரப்புக்குள்ள வரக்கூடிய தொகுதியினர் யார்? இந்த விடயங்களை நாங்கள் சாதாரணமாக கலந்துரையாடுவோம். சரியா? இந்த பரப்புக்குள்ள வரக்கூடிய சமூக சேவை யாருக்கு நாங்கள் செய்யலாம்? இந்த விடயத்துக்காவது பதில் சொல்ல வேண்டும். நானே பேசிக்கொண்டிருக்கீங்களாது உங்களுடைய மைக் நீங்க கையாளக்கூடிய விதமாக ஒன் பண்ணி விட்டுருக்க. முதியவர்கள். டீசன் சொல்லுங்க. புனிதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை கூப்பிடுகிறேன். டீசன் கொண்டு வாங்க, கொஞ்சம் இருங்க. சகோதரங்கள் கையில ஒரு பேனாவும் எழுதுவதற்கு கொப்பியும் எடுத்து வச்சு கொள்ளுங்க. நீங்க பெரும்பாலும் குறிப்பெடுப்பதற்கு
கடதாசிகள் பேனாக்கள் வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இல்லாதாக்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இலகுவிலிருந்து சில கடினமான பகுதிகளை நோக்கி நகர போகிறோம். சோபிதா, சிவா கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் தீசனோட கதைச்சிட்டு உங்கள்கிட்ட வாங்க. சரி, தீசன் சொல்லுங்க. யார்? முதியவர்கள். ஓகே, முதியோர்கள். மாற்று ஆற்றலுடையவர்கள். மாற்றுத்திறனாளிகள் அல்லது அவர்கள் இன்றைக்கு தேசிய கொள்கையிலே அங்கவீனமுற்றோர் என்று தான் சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிற மாற்றுத்திறனாளிகள், விசேட தேவையுடையவர்கள், இந்த மாதிரியான பெயர்கள் சொல்லப்பட்டாலும் தேசிய ரீதியான கொள்கையில அங்கவீனமுற்றோருக்கான தேசிய கொள்கை என்றுதான் அது சொல்லப்படுது. சரி, நாங்கள் டிசேபிள் பர்சன், என்ன மாற்றாற்றல் உடையோர் அல்லது விசேட தேவையுடையவர்கள். சரி, அடுத்தது நோயாளர்கள். நோயாளர்கள் பாரிய புற்றுநோய், கேன்சர். ஐயோ, என்ன சொல்றது, நாங்கள் கடும் நோய் நிலை உடையவர்கள், அப்படியான நோயாளர்கள். சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். வேற கணவனை இழந்த பெண்கள், அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள். குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள். மற்றது அதிக பிள்ளைகளை கொண்ட குறைந்த வருமானமுடைய வறிய குடும்பங்கள். அதிக பிள்ளைகளை கொண்ட குறைந்த வருமானமுடைய பிள்ளைகள். என்ன, அதிக பிள்ளைகளை கொண்ட குறைந்த வருமானமுடைய குடும்பங்கள். இதுபோல இந்த வகைக்குள்ளே அடங்காவிட்டாலும் உழைக்கும் அங்கத்தவரற்ற குடும்பங்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப உழைக்கும் அங்கத்தவர் இல்லாத குடும்பங்கள், சில வேளையில ஒரு குடும்பத்துல வயசாகி அம்மா அப்பா இறந்துருவினம், அங்க 3-4 பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் திருமணமாகாமல் தொழில் செய்யாமல் அந்த மாதிரியாக இவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன, அதாவது வருமானம் உழைக்கும் அங்கத்தவர் அற்ற குடும்பங்கள் என்கிற வகையாக அழகான பதில். அப்போ நல்ல விடயம். இப்ப இந்த விடயத்தை இதை ஒரு கேள்வியாக நீங்கள் குறிப்பிடுத்திக் கொள்ளலாம். என்னென்னால், சமூக சேவை அல்லது வறுமை ஒழிப்பு, வறுமை தணிப்பு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய இலக்கு குழுக்களாக இருக்கிறவர்கள் யார்? சரிதானே? அல்லது சமூக சேவை திணைக்களத்தினுடைய இலக்கு குழுக்களாக இருப்பவர்கள் யார்? சமூக சேவை அமைச்சு, சமூக சேவை திணைக்களம், மாகாண சமூக சேவை திணைக்களம், அல்லது சமூக சேவை அமைச்சின் கீழ் இயங்குகின்ற திணைக்களங்கள், நிறுவனங்கள். முதியோருக்கான தேசிய செயலகம் இருக்குது, அங்கவீனமுற்றோருக்கான தேசிய செயலகம் இருக்குது, இப்படியாக இருக்கக்கூடிய முதியோருக்கான தேசிய சபை இருக்குது. இவர்களெல்லாம் சமூக சேவைகள் அமைச்சு. இப்போது அந்த அமைச்சுகளுக்கு பெயர்கள் மாற இருந்தாலும் ஒரு பெரிய நீண்ட ஒரு பெயர் ஒன்றுக்கு நாங்கள் பிறகு பார்ப்போம் அந்த அமைச்சினுடைய பெயர் என்னன்னு சொல்லி. அப்போ பொதுவாக சமூக சேவை என்கிற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு அல்லது சமூக சேவை திணைக்களம், மாகாண சமூக சேவை திணைக்களம், இவற்றினால் நிர்வகிக்கப்படுகின்ற நிறுவனங்கள், சமூக சேவை அமைச்சினால் நிர்வகிக்கப்படுகின்ற வறுமை தணிப்பு செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற நிறுவனங்களினுடைய இலக்கு குழுக்களாக யார் இருக்கிறார்கள் என்று கேட்கப்படுமாக இருந்தால், இப்ப நாங்கள் சொன்ன விடைகளை நீங்கள் எழுதலாம். இலகுவான வினாக்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இல்லை, அவர்கள் கேட்கலாம். சரிதானே? இப்போ அடுத்தது தீசன், முதலாவதா யாரை சொன்ன? நீங்க சொன்ன ஒழுங்கிலேயே நான் கலந்துரையாட விரும்புகிறேன். வயது முதிர்ந்தவர்கள் என்று சொன்னார். மூத்த பிரஜைகள். முதியோர். சரி, சிரேஷ்ட பிரஜைகள், மூத்த பிரஜைகள், முதியோர் என எந்த வகையான வார்த்தை பிரயோகங்களை உள்ளடக்கியும் நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். அப்ப முதியோர், அவர்களே என்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள். சரி, அப்ப இவர்கள் தொடர்பாக எங்கள்கிட்ட முதியோர் தொடர்பில் நாங்கள் சில விடயங்களை அவதானிக்க வேணும் அல்லது பேச வேணும். பிள்ளைகள் கொஞ்சம் பார்க்க வேணும். என்னென்னால், நாட்டில் இருக்கிற சனத்தொகை சார்ந்து முதியோருடைய விகிதம், எண்ணிக்கை அல்ல நான் சொல்லுகிறது, முதியோருடைய விகிதம். சரிதானே? நாட்டினுடைய எண்ணிக்கை என்பதற்கு மேலாக நாட்டில் இருக்கக்கூடிய முதியோருடைய விகிதம். இப்ப இதை வேற விதமாக நான் விளங்கப்படுத்துகிறேன். அப்படி என்றால், 100 சனம் இருந்தால், 100 பேர் இருப்பினமாக இருந்தால், அதுல எத்தனை பேர் முதியவர்கள்? 100 பேர் இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் அதுல எத்தனை பேர்
முதியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த சனத்தொகை கட்டமைப்பு சார்ந்த சில விடயங்களை நாங்கள் பார்க்கவும். சரிதானே? முதியோருடைய எண்ணிக்கையில சனத்தொகை கட்டமைப்பு தொடர்பாக எங்களுக்கு ஒரு சின்ன அறிவு இருக்கவும். சரிதானே? இப்போ இந்த விடயத்தை நான் பிள்ளைகளை காட்டுகிறேன். இப்ப பாருங்க, 2010ஆம் ஆண்டு சரிதானே, இலங்கையில இருந்த சனத்தொகை தொடர்பான விடயத்தை இந்த படம் காட்டுது. எத்தனை மில்லியன் ஆண்கள் பெண்கள் இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, 4 வயது, சைவர் தொடக்கம் 4 வயது இன்று பிறந்த குழந்தைகளிலிருந்து 4 வயது வரையான பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு 7.5 மில்லியன் பெண் பிள்ளைகளும் 7.75 மில்லியன் வரையிலான ஆண் பிள்ளைகளும் இருந்தார்கள். விளங்குதா? இந்த 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 இடத்தை நான் காட்டுகிறேன். சரிதானே? சரி, 6 மில்லியனுக்கும் 8 மில்லியனுக்கும் இடையில இருந்தார்கள் என்று வச்சுக் கொள்வோமே. இப்படியாக எடுப்போம். இப்ப முதியவர்கள் என்று பார்க்கிற போது பாருங்க, 60-65 வயது ஆட்கள். சரிதானே? இதுக்கு நேர பார்க்கணும். நாங்கள் 60-65 வயதுல இருந்த ஆட்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு 4 மில்லியன், தசம் 4 அல்ல தசம் 4 மில்லியன் வரையில இருந்திருக்கு. ஆண்கள் தசம் 4 மில்லியன், அன்னளவாக அதை நான் கீறுற போது கொஞ்சம் சொத்தியாக கீறிட்டேன். தசம் 4 மில்லியன், பெண்கள் தசம் 4 மில்லியனாக இருக்கிறார்கள். சரி, இந்த எண்ணிக்கை இதுக்கு பிறகு பாருங்க, 2050ஆம் ஆண்டு வரைக்குள்ள இந்த 60-65 வயது ஆக்களுடைய எண்ணிக்கை எப்படி வரும்? தசம் 7 மில்லியனுக்கு வரப்போகுது. இந்த ஆக்களை சொல்லுகிறேன். இவர்கள் தசம் 7 மில்லியனுக்கு வரப்போகுது. தசம் 7 மில்லியன் என்றால் 70 லட்சம் பேர். ஆண்கள்ல 70 லட்சம், பெண்கள்ல 70 லட்சம் ஆக்கள் வரப்போகுது. சாரி, தசம் 7 மில்லியன் என்றால் 7 லட்சம். ஏன்னா 7 லட்சம் ஆண்கள் 7 லட்சம் பெண்கள் சேர்ந்து 1.4 மில்லியன், 14 லட்சம் ஆட்கள் இருக்க போகுது. அங்க தசம் 4 என்றால் 8 லட்சம் ஆட்கள், தசம் 8. 8 லட்சம் ஆட்கள் இருந்த சனத்தொகை 2050ஆம் ஆண்டாக ஆகும்போது கிட்டத்தட்ட 15 லட்சம், 14 லட்சம், அதுக்கு மேல 15 லட்சம் பேர் இருக்க போகிறது. 2 மடங்காக அந்த முதியோருடைய சனத்தொகை கூட போகுது. சரியா? இப்படி இருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பாக கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்தி படிக்க வேணும். இந்த பகுதிக்கு கொஞ்சம் போகிறது நல்லது. சரியா? அப்ப முதியோருடைய எண்ணிக்கை அதிகரிப்பு ஒன்று நிகழப்போகிறது என்கிறத நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கொள்வோம். இப்ப இருக்கிற முதியோர்கள் தொடர்பாக இன்னும் 2025ஆம் ஆண்டுல இருக்கிற முதியோர்களை விட 2050ஆம் ஆண்டுல நாட்டில் முதியோர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும், விகிதமும் அதிகரிக்கும். 100 பேருக்கு இப்போது 14 பேர் முதியோர்கள் இருக்கிறார்களாக இருந்தால் 2050ஆம் ஆண்டு வருகிற போது அது 25 பேராக மாறும். அதாவது 4ல் 1 முதியவராக இருப்பார். சரிதானே? இப்போ 8க்கு 1 என்று சொல்லலாம். ஆண்டுகளில் 12.5, 13 என்கிறது வெவ்வேறு புள்ளி விவரங்கள் இருக்குது. 14க்கு வரை இல்லை. 13% என்று எடுத்துக்கொண்டா கூட 12.5, 13 என்று எடுத்துக்கொண்டால் இப்போது இருப்பவர்கள் 8 பேருக்கு 1 60 வயதுக்கு மேலே இருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் நான் உங்களுக்கு தருவேன். பொது அறிவு சார்ந்த கேள்வியாக அவர்கள் கேட்கலாம். 2020ஆம் ஆண்டுல முதியோர்களுடைய சதவீதம் எத்தனை, 2025ஆம் ஆண்டுல முதியோர்களுடைய எண்ணிக்கை, முதியோர்களுடைய சதவீதம், 2050ஆம் ஆண்டுல எதிர்வு கூறப்பட்ட சதவீதம் என்ன, எண்ணிக்கை என்ன, இலங்கை சுதந்திரம் அடைந்த போது 48ஆம் ஆண்டு இலங்கையில முதியோர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தது,
அல்லது சதவீதம் அவ்வளவாக இருந்தது என்று சொல்லி அந்த நேரத்தில் முதியோர்களுடைய சதவீதம் 6 என்கிறதாகத்தான், இந்த 6% அண்மித்ததாகத்தான் இருந்தது. கிட்டத்தட்ட 20 பேருக்கு ஒருவர் அல்லது 18 பேருக்கு ஒருவர் முதியோராக இருந்தார்கள். இப்போது 8 பேருக்கு ஒருவர் முதியோராக இருக்கிறார்கள். 2050ஆம் ஆண்டு வருகிற போது 4 பேருக்கு ஒருவர் முதியோராக இருப்பார். இந்த பட்டனை முதல்ல விளங்கிக்கும். சரியா? நான் தீசனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், முதல்ல முதியோர் எடுத்து தந்தது. சரி, அப்ப அதுல முதியோர் சார்ந்து ஒரு அடிப்படை பிரச்சனை உங்களுக்கு விளங்குது தானே. இலங்கை சுதந்திரம் அடைந்த காலப்பகுதியில முதியோர்கள் 20 பேருக்கு ஒருவர் அல்லது ஒரு 18 பேருக்கு ஒருவர் தான் 60 வயது கடந்தவர்களாக இருந்தார்கள், முதியோர்களாக இருந்தார்கள். இப்போது அவர்களுடைய எண்ணிக்கை 8 பேருக்கு ஒருவராக இருக்கு. 8 பேர் உயிர் வாழணும், அதுல ஒருவர் 60 வயது கடந்தவராக இருப்பார். இன்னும் கொஞ்ச காலம் போக, இன்னும் ஒரு 25 வருஷம் போக 4 பேர்ல ஒருவர் 60 வயது கடந்தவராக இருப்பார். இப்ப இங்க 2 விதமான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்க போதானே. சமூகத்துல முதியோர்கள் எதிர்நோக்குற பிரச்சனை கூடிக்கொண்டு வருகிறது. சமூகத்துல முதியோருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த காலத்திலையும் இருக்குது, இந்த காலத்திலையும் இருக்கு. வயதானாக்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. சமூகத்தில் நீங்க குறிச்சு கொள்ள வேண்டிய அடுத்த விடயம், இப்ப சனத்தொகை போக்கு சம்பந்தமா நீங்க குறிச்சு கொள்ள வேணும். ஒவ்வொரு காலப்பகுதிகளில் சுதந்திரம் அடைஞ்ச காலப்பகுதி 2000, 2010, 2020, 2025, 2050 இந்த காலப்பகுதிகளில் சனத்தொகையில் முதியோர் சதவீதம், முதியோர் எண்ணிக்கை, இந்த பேட்டர்ன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சரிதானே? இது ஒரு நாட்டை பற்றிய புரிதல், சமூகத்தை பற்றிய புரிதல். சமூக உத்தியோகராக போகிற போது நாங்கள் எங்க நிற்கிறோம், ஏன் இதை செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம் என்ற புரிதலோட நீங்க போறீங்களான்னு அவர்கள் இதை பரீட்சிக்கலாம், இந்த விடயத்தை உள்ளடக்கி. சரி, இப்ப இந்த சூழ்நிலையால என்ன நடக்க போகுது பிள்ளைகள்? ஒன்று, முதியோருக்கு இருக்கிற பிரச்சனை கடுமை அடைய போகிறது. முதியோருக்கு எப்போதுமே சவால்கள் இருக்கிறது. முதியோர்கள் சமூகத்தில் எதிர்நோக்குகிற சவால்கள் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த முதியோரினால சமூகம் எதிர்நோக்குகிற சவால்கள் இருக்கிறது. சரிதானே? இந்த முதியோர்னால சமூகத்துக்கு என்னென்ன விதமான சவால்கள் இருக்கிறது. மூன்றாவது இன்னொன்று, இந்த மாற்றம் நாட்டினுடைய பொருளாதாரம், சமூகம், பண்பாடு சார்ந்து என்ன விதமான மாற்றங்களை விளைவிக்க போகிறது என்பதை நாங்கள் பார்க்க. இது என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த சமூகத்தை ஏதோ விதமா புரட்டி போட போகுது, ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயமா செய்யும். சரிதானே? அது என்னென்ன விஷயத்துல மாற்றத்தை கொண்டு வரும் என்றால், பொருளாதாரத்துல மாற்றத்தை கொண்டு வரும், சமூக நடவடிக்கைகள்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மக்கள் கூட்டத்தினுடைய பண்பாடு, அவர்களுடைய அறநெறிகள், சமயம், விழுமியங்கள், நம்பிக்கைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், சடங்குகள் போன்ற அவர்களுடைய கலாச்சாரம் அல்லது பண்பாடு சார்ந்த மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. சரிதான்? அவருடைய சமூக கட்டமைப்புல மாற்றம் வரப்போகுது, பொருளாதாரத்துல மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, அவர்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், மொழி போன்ற பல்வேறு விடயங்கள், அது அவருடைய வாழ்வின் இயங்கியல் சார்ந்து. பெரிய அளவுக்கு மொழி இலக்கியத்துல மாற்றம் வருமா அதையும் சொல்றீங்கன்னா நிச்சயமா வரும். முதியோர் தொடர்பான கரசனை கொண்ட இலக்கியங்கள், முதியோர் இல்லங்களை பற்றிய கதைகள் எல்லாம் இப்ப வர தொடங்கிட்டு. அப்ப அதைத்தான் நான் சொன்னேன், மொழி சார்ந்த எல்லா விடயத்திலையும் மாற்றங்கள் வரும். இப்ப நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லுகிறேனோன்னு யோசிக்காது. சமயம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், விழுமியங்கள், அவர்களுடைய ஒழுகலாறு, இலக்கியம், மொழி என்கிற அவர்களின் கலாச்சார கூறுகளின் மீதும் சமூக கூறுகளின் மீதும், சமூக கூறுகள் என்று சொல்லுகிறது சுகாதாரம், மருத்துவம், கல்வி, போசாக்கு, பொழுதுபோக்கு போன்றவற்றை தான் நான் சமூக கூறுகள் என்று சொல்லுகிறேன். பொருளாதார கூறுகள் என்று சொல்லுகிறது உற்பத்தி, வேலை வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய மனித மூலதனம், சராசரி வருமானம், தங்கியிருப்போருடைய எண்ணிக்கை,
சனத்தொகையின் வயது கட்டமைப்பு, இப்படியான விடயங்களை நாங்கள் பொருளாதார கூறுகள் என்று சொல்லுகிறோம். அப்ப பொருளாதாரம், சமூகம், பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய 3 கூறுகளின் மீதும் தாக்கங்களை ஏற்படுத்தும். அப்ப இவ்வாறு ஏற்படக்கூடிய தாக்கங்கள், என்ன மாறுதல்களை இது தோற்றுவிக்க போகிறது என்பதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். 4வது, இந்த நாங்கள் சொல்ல போகிற 2 விதமான சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய உத்திகள் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன. அதாவது சமூகத்தில் முதியோர் எதிர்நோக்குகிற சவால்களை வெற்றி கொள்வதற்கான தந்திரோபாயங்கள் அல்லது அதற்கான வழிமுறைகள், அதற்குரிய முன்னேற்பாடுகள் என்ன. முதியோர்கள் சவாலை எதிர்கொள்ள போகிறார்கள். 2வது, முதியோருடைய சனத்தொகை அதிகரிப்பினால சமூகம் எதிர்நோக்குகிற சவால். சரிதானே? சமூகம் என்ன வகையான சவால்கள் எதிர்நோக்க போகிறது, அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அது என்ன விதமான முறையில நாங்கள் அப்படி ஏற்படக்கூடிய சவால்களை வெற்றி கொள்ள போகிறோம் என்பது தொடர்பாக பார்க்கணும். இதுக்குள்ள ஒரு 5 கட்டுரைக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏதோ ஒரு கட்டுரையை நீங்க எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்த பகுதிகள் தொடர்பில் சிலவுகளை அது கட்டுரையாக இல்லாமல் கட்டுரை வினாக்கள் என்பதாக 8 புள்ளிகளை கொண்ட வினாக்கள், 10 புள்ளிகளை கொண்ட வினாக்களாக பல வினாக்களும் பெறலாம். சிறிய சிறிய வினாக்கள், பெரிய வினாக்கள் என்ற வகையில வினாக்கள் தயாரிக்கப்பட்டு இறுதியாக இது தொடர்பாக இதன் சாதக பாதகங்கள் தொடர்பில் ஒரு 10 விடயங்களை எடுத்து காட்டி செய்யுங்க. சிலவுகளை பர்டிகுலரா இந்த முதியோரோட தொடர்புடையதாக இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கான தேவை ஒன்று அல்லது முதியோர் இல்லங்கள் அதிகரித்து வருகின்ற ஒரு போக்கு என்பது தொடர்பாக அதனுடைய சாதக பாதகங்களை விமர்சிக்கும் வகையிலான ஒரு வினாவை கூட உங்கள்கிட்ட கேட்கலாம். ஒரே அடியா இப்படியான கேள்விகளுக்கு நீங்கள் முதியோர் இல்லம் வேண்டாம் என்று அடிச்செழுதி போட்டு வாரதோ அல்லது முதியோர் இல்லம் வேணும் என்று சொல்லி எழுதி போட்டு வாரதோ இல்லை. முதியோர் இல்லம் இந்த காரணங்களால தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் முதியோர் இல்லம் ஒன்று இருக்குமாக இருந்தால் சமூகத்தில் இந்த விதமான நழுவல்கள் அல்லது ஒரு பண்பாட்டு சிதைவுகள், ஒரு சமூக கட்டமைப்பில் விரும்பத்தகாத மாற்றங்கள் நிகழ்கிறது என்கிற 2ஐயும் சொல்லி சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை படம் பிடித்து காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கும். சரியா? எத்தனை கட்டுரை சொல்லிட்டு இப்போ யார் எனக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய யாருப்பா லைன்ல இருக்கிறது? இதுக்குள்ள இப்ப நான் சில கட்டுரைகள் பேசி இருக்கிறேன். சரியா? நீங்க என்னென்ன விடயங்கள் பார்க்க போறீங்க என்பது தொடர்பாக சில தலைப்புகளை சொல்லி இருக்கிறேன். கடைசியா என்னுடைய யார் கதைச்சது தீசனா, ஓகே, அவரை விடுவோம். அதுக்கு பிறகு ஆன்லைன்ல வந்தாக்கள் சரி, தீசன் தான் வந்து சொல்லுங்க. இதுக்குள்ள என்னென்ன விடயம், என்னென்ன தலைப்புகளை பற்றி கதைச்சிட்டோம்னு சொல்லுங்க. ஒன்று, இந்த முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பால சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். முதியோர் எண்ணிக்கை அல்லது சமூகத்துல நாங்கள் சனத்தொகையில் என்று போடுவோம். என்ன, நாட்டினுடைய சனத்தொகையில் முதியோருடைய எண்ணிக்கையும் அல்லது வேற என்னன்னு சொன்னாங்க, விகிதாசம். அல்ல, முதியோருடைய பங்கு சனத்தொகையில் முதியோரின் விகிதாசாரம் அல்லது முதியோருடைய எண்ணிக்கை அதிகரிப்பினால் ஏற்படுகின்ற சவால்கள். அப்படித்தானே? சமூகம் எதிர்நோக்கும் சவால். இந்த விடயம் நாங்கள் கலந்துரையாட வேண்டிய ஒரு தலைப்பு, ஒரு தலைப்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். முதல் இலகுவானவற்றிலிருந்து கடினமானதை நோக்கி நகருவோம். இது கொஞ்சம் கடினமானது, ஆனால் குறித்து வச்சுக் கொள்வோம். சரிதானே? சனத்தொகையில் முதியோர் விகிதம் அதிகரிப்பதனாலே ஏற்படுகிற சவால்கள், சமூகம் எதிர்நோக்குகிற சவால்கள். 2வது யாரை சொன்னாங்கள்?
அடுத்தது முதியோர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள். Great. முதியோர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள். முதியோர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லவும் சரிதானே. முதியோர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் தொடர்பாக பார்ப்போம். மூன்றாவது என்ன சொன்ன நான், மூன்றாவது ஒரு விடயம் என்று சொல்லி தந்தேன். பொருளாதார சமூக கட்டமைப்பு பண்பாடுகள். முதியோர் சனத்தொகை அதிகரிப்பினால் ஏற்படும் பொருளாதார சமூக கட்டமைப்புகள் பண்பாடுகள். பொருளாதார சமூக பண்பாட்டு துறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். என்ன பண்பாட்டு துறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். நாலாவது கட்டுரை என்ன சொன்னான், முதியோர் எண்ணிக்கையினால் சமூகம் எதிர்கொள்ளுகிற சவால்களை வெற்றி கொள்ளுகிற வழிமுறைகள். ஐந்தாவது முதியோர் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ளுகிற வழிமுறை. முதியோர் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ள சரிதானே. முதியோர் எதிர்நோக்குற சவால்களை வெற்றி கொள்கிறது. ஆறாவது இதுக்குள்ள இன்னொரு விடயத்தை தனியாக எடுத்து பேச முடியும். முதியோர் இல்லங்கள் தொடர்பிலான ஒரு சமூகவியல் மதிப்பு. முதியோர் இல்லங்கள் தொடர்பிலான ஒரு சமூகவியல் மதிப்பு. இதுல நீங்கள் நிச்சயமாக ஒரு கட்டுரையை எதிர்பார்க்கலாம். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவைதான். இப்போ உதாரணத்துக்கு இதுல ஒரு கேள்வியை பிரிச்சு அதை கேள்வியாக கூட கேட்க முடியும். உங்கள்கிட்ட பொது அறிவு கேள்வியாக கூட கேட்கலாம். உதாரணத்துக்கு இலங்கையில முதியோர் சனத்தொகை விகிதாசாரம் அதிகரிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார பண்பாடு சார்ந்த தாக்கங்கள் ஒரு எண்ணிக்கையை சொல்லி ஒரு 8 சொல்லுங்கோ, 10 சொல்லுங்கோ, 5 சொல்லுங்கோ, 5 விவரிக்க என்று கேட்கலாம். இது ஆனா கேள்வியாக கேட்டு போட்டு ஆவணா கேள்வியாக அவர்கள் கேட்கலாம். இவ்வாறான சவால்களை வெற்றி கொள்வதற்கு மேலே ஆனாவில் குறிப்பிட்ட சவால்களை வெற்றி கொள்வதற்கு முன்வைக்கக்கூடிய பரிந்துரைகள் எவை என்று சொல்லி உங்கள்ட்ட கேள்வியாக அதை கேட்கலாம். சரிதானே. அதே போல முதியோர்கள் எதிர்நோக்குகிற சவால்களை வினாவினுடைய ஒரு பகுதியாகவும் அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கான உங்களுடைய பரிந்துரைகள், அவற்றுக்கான நுட்பங்கள், தந்திரோபாயங்கள் என்பதாக ஒரு கேள்வியை ஆவண்ணா பகுதியாகவும் கேட்கலாம். இப்படி கேட்டு 2 கேள்விக்கும் 15 புள்ளிகளை அவர்கள் கொடுக்கக்கூடும். எப்படி கேள்வி கேட்பார்கள் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பகுதி விடையாடவே பரிசீலிக்கிறதுக்கு இல்லை, இதை சேர்த்து போட்டு ஒரு கட்டுரை கேள்வியை போட்டு விடலாம். முதியோர் தொடர்பாக ஒரு கட்டுரை கேட்கலாம். இப்படி நாங்கள் அலசி ஆராய போகிறது இந்த பரப்பெல்லைக்குள்ள முதியோர்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அங்கவீனமுற்றவர்கள், இப்படியாக இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்கள் நாங்கள் கூடுதலாக கவனம் எடுத்து இப்படியான வினாக்களை நுட்பமாக நாங்கள் பார்ப்போம். சரிதானே. மற்ற இவை தொடர்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், உதாரணத்துக்கு முதியோர்கள் என்று வருகிற போது முதியோருக்கான தேசிய செயலகம், முதியோர்களுக்கான தேசிய செயலகம் NSC என்று சொல்லி சொல்லுவார்கள். நேஷனல் செக்ரட்டேரியட் ஆஃப் எல்டர்ஸ், நேஷனல் செக்ரட்டேரியட் ஃபார் எல்டர்ஸ், NSC என்று சொல்லி சொல்லுவார்கள். அதுபோல வறுமை முதியோர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், நாட்டின் வறுமைக்கும் முதியோருக்கும் இடையிலே இந்த மாதிரியான தொடர்புகளுக்கு இந்த மாதிரி அல்லது முதியோருக்கு வழங்கப்படுற பணிகள்ல அவர்களுக்கு 2023 அந்த காலப்பகுதிகளிலையும் சுயதொழில் முயற்சிகள் வழங்கியிருந்தார்கள். முதியோருக்கு சுயதொழில் முயற்சிகளை ஏன் வழங்க வேணும்? இந்த மாதிரி அந்த முதியோருக்கு சுயதொழில் முயற்சிகள் வழங்குதல் என்பதை நாங்கள் இந்த சவால்களை வெற்றி கொள்ளுகிற தந்திரோபாயங்களுக்குள்ள படிக்க போறோம். அப்ப படிக்கைகளை அவற்றை பற்றி விளக்கமா பார்ப்போம். சரிதானே. இவற்றில் நான் நினைக்கிறேன் மிகவும் இலகுவான ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது முதியோர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் என்பது தொடர்பில் நாங்கள் கொஞ்சம் கூட கவனம் எடுக்க. சரிதானே. சமூகத்துல முதியோர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள்
என்பது பற்றிய விடயத்தை நாங்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். என்ன சரி, இப்ப இந்த முதியோர்கள் தொடர்பாக அவர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள், முதியோர் எதிர்நோக்கும் சவால்கள் என்று சொல்லி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டால் கூட சில தகவல்களை அடிப்படையாக நீங்க சொல்ல வேண்டும். 2020-21 காலப்பகுதி நான் சில புள்ளி விவரங்கள் சொல்லுகிற போது நீங்கள் குறித்து வைக்கிறது நல்ல. நான் இவற்றை கட்டுரைகளாக ஆக்கி அல்லது சில ஆவணங்களாக ஆக்கி பின்னர் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அதை குறித்து கொள்ளுகிறது சரி. உலக வங்கி 2021ஆம் ஆண்டு அறிக்கையில சொல்லுது, இலங்கையினுடைய சனத்தொகையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய பங்கு 12.3% இருக்கும். உலக வங்கியினுடைய 2021ஆம் ஆண்டு தரவின்படி இலங்கையின் சனத்தொகையில் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுடைய பங்கு 12.3% இருக்கும் என்று சொல்லுது. அது மட்டுமல்ல, தென்னாசியாவிலேயே அதிக அளவான முதியோர் விகிதாசாரம் கொண்ட சனத்தொகையில் அதிக அளவான முதியோர் எண்ணிக்கைன்றது டோட்டல் நம்பர்ஸ் இல்லை பிள்ளைகள். இந்தியாவோட ஒப்படைகளை இலங்கையில் இருக்கிற முதியோர் மிக சொற்பமாக இருப்பார்கள். சனத்தொகையில் முதியோர் விகிதாசாரம் சார்ந்து இலங்கைதான் முதல் இடத்துல இருக்குது. தெற்காசியாவிலேயே சனத்தொகையில் முதியோருடைய பங்கு அதிக அளவில் காணப்படுகிற நாடாக இலங்கை இருக்கு என்று சொல்லு சரிதானே. அதிலையும் அதிக அளவான முதியோர்கள் மேல் மாகாணத்தில் இருக்கிறோம் என்று சொல்றாங்க. அதிக அளவான முதியோர்கள் இலங்கையினுடைய மொத்த முதியோர்ல 31.7% அன்னளவாக 32%. என்ன 31.7% மேல் மாகாணத்திலேயும் அன்னளவாக 5%, சரியா சொன்னா 4.8% வடக்கு மாகாணத்திலேயும் இருக்கிறார்கள். அடுத்தபடியமாக நாங்கள் சொல்ல வேணும், முதியோர் சனத்தொகை விகிதாசாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக, அதாவது சனத்தொகையில் முதியோருடைய பங்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக நாடு பல புதிய சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் எதிர்நோக்குகிறது. தனிய சவால்கள் மட்டும் இல்லையா, இதுல வாய்ப்புகளும் இருக்கு. அது நாங்கள் பொருளாதார சமூகத்துறைகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் படிக்கைகளை இன்னும் அழகா பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்த்து கொள்ளுங்க. இப்படி இலங்கையில முதியோர் சனத்தொகை விகிதாசாரம் அதிகரித்து வருவதன் காரணமாக நாடு பல புதிய சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் எதிர்கொள்கிறது. 2 விதமாகவும் நீங்க பார்க்கணும். அது புதிய வாய்ப்புகளையும் புதிய சவால்களையும் நாடு எதிர்கொள்வதாக இருக்கிறது. சரிதானே. இப்போ 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு முடியல, 2024ஆம் ஆண்டு இலங்கையில 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுடைய எண்ணிக்கை 2.7 மில்லியனாக இருந்திருக்கு. 2.7 மில்லியனாக இருக்குது. 2024ஆம் ஆண்டு அரை ஆண்டு சனத்தொகை ஜூலை 1ஆம் தேதி கணிப்பீடு செய்த போது இலங்கையில 2.7 மில்லியன் பேர் முதியோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தார்கள். 2052ஆம் ஆண்டு இலங்கையில மொத்த சனத்தொகையில் முதியோருடைய பங்கு 24.8% வரையில் அதிகரிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான அலுவலகம் எதிர்வு கூறி இருக்குது.
2052 ஆண்டு ஆகும்போது இலங்கையில் 60 வயதை கடந்தவர்களுடைய சனத்தொகையின் விகிதாசாரம் அல்ல விகிதம் சதவீதம் 24.8 அன்னளவாக 25% இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக விவகாரங்களுக்கான அலுவலகம் சொல்லி இருக்கு. சரிதானே? இப்போ இங்க குறைவான வளங்களுக்கு மத்தியில், அதாவது குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதார நெருக்கீடு அல்லது பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதில் எதிர்நோக்குகிற சவால்கள், குறைந்த அளவான வளங்கள் என்பவற்றுக்கு மத்தியில் இது சமூகத்துக்கும் சவால்களை கொடுப்பதோடு முதியோர் சனத்தொகையும் சவால்களை எதிர்நோக்குகிற ஒரு சூழ்நிலையை இது கொண்டு வருகிறது. குறிப்பாக முதியோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற போது உழைப்பவர்களில் சார்ந்து வாழ்வோருடைய பங்கு அதிகரிப்பதை குறிக்கிறது. சரிதானே? தொழில் செய்யும் வயதில் உள்ள 100 பேரில் 2001 ஆண்டு 55 பேர் தங்கி வாழ்ந்தார்கள் என புள்ளி விவரம் சொல்லுது. 2001 ஆண்டு தொழில் செய்யும் வயதிலான சனத்தொகை என்பது பொதுவாக 18 இருந்து 60 என்று சொல்லி நாங்கள் எடுக்கலாம். சில இடத்துல அதை 15 இருந்து 55 ஒவ்வொரு தகவல்கள். நாங்கள் அந்த வயது எல்லைக்குள்ள போய் இப்போதைக்கு சிக்கப்பட வேண்டாம். தொழில் செய்யும் வயது சனத்தொகை பொதுவாக அரச ஊழியத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 60 வயதுக்கு குறைந்தவர்களும் தொழில் செய்யும் வயது சனத்தொகையாக கருதப்படுகிறது. தொழில் செய்யும் வயது ஜனத்தொகையில 100 பேர் அதுக்குள்ளேயும் சார்ந்து வாழ்வோர் இருப்பார்கள். அதை பற்றி நாங்கள் இப்போதைக்கு பொருளியல் படிக்க வேண்டாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் எனக்கு தெரியாது. அப்போ அதனால நாங்கள் அதை பற்றி படிக்க வேண்டாம். இப்போ 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 60 வயது குறைந்தவர்களும் என்பதாக மனசில் வச்சுக்கொள்ளுங்கோ. அதை எழுத வேண்டாம். தொழில் செய்கின்ற 100 பேரில் 55 பேர் தங்கி இருந்தார்கள். அப்ப 100 பேர் உழைச்சால் அதை நம்பி சாப்பிட்றாங்க 55 பேர். சரிதானே? இந்த 100 பேர் உழைப்பினமோன்றது வேற. இந்த 18 வயதுக்கும் 55 வயதுக்கும் 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கிறவர்கள் 100 பேர் இருந்தால் 18 வயது குறைஞ்ச 60 வயதுக்கு மேலே இருக்கிற ஆட்களின் எண்ணிக்கை 55 இருந்தது. சரிதானே? 2031 ஆண்டளவில் இது 58.3 உயரும் என்று சொல்லி சொல்லப்படுது. அதுல முதல் 55 இருந்தது, இது 58.3 என்று சொல்லி அதிகரிக்கும். 2051 ஆண்டளவில் இது கணிசமாக அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது. ஏறத்தாழ அது 3 அதிகரிக்கலாம். இப்ப 100 பேருக்கு 60 பேர் என்கிற அளவுக்கு அது போகலாம் என்று சொல்லி சொல்றாரு. 60, 65 அது அந்த கணிப்பு சதவீதத்துல சொல்லப்படையில். இது இந்த 2031 ஆண்டு முற்கணிப்பு செய்யப்பட்டிருக்குது. எதிர்வுகூறல் சொல்லப்பட்டிருக்குது. 2041 கணிசமாக அதிகரிக்கும் என்று சொல்லுவாங்க. சில வேளைகள்ல உழைக்கிற 100 பேர்ல 65 பேர் 70 பேர் தங்கி வாழலாம். அதை கணிசமாக அதிகரிக்கும் என்று சொல்லுவோம். சரி, இப்போ இந்த விடயத்தை நாங்கள் ஒரு அடிப்படையாக சொல்ல வேணும். அதாவது முதலாவது பந்தியில இந்த விடயங்களை நாங்கள் ஒரு புள்ளி விவரங்களாக சுருக்கமாக எழுதுவோம். இந்த கட்டுரைன்றது பெரிய 500, 1000 சொற்கள் எழுதப்பட போகிற கட்டுரை இல்லை தானே. அப்ப இலங்கையின் சனத்தொகையில் முதியோருடைய பங்கு தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் போக்கினை தகவல்கள் காட்டுகிறது என்பதாக சொல்லல். சரிதானே? இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்துல 6% காணப்பட்ட முதியோருடைய எண்ணிக்கை 2020 அளவில் 2 மடங்காகி 12.3 என்கிற அளவில் இருந்திருக்குது. இது எதிர்காலத்தில் 2050 ஆண்டு ஆகும்போது 25% என்கிற எண்ணிக்கையை தொடும். அதாவது 4 பேருக்கு ஒருவர் என்பதாக. நாங்கள் சுதந்திரம் அடைந்த போது 16 அல்ல 18 பேருக்கு ஒருவர் என்று இருந்தது.
2020களில் அது 8 பேருக்கு ஒருவராக இருந்தது. 2050 4 பேருக்கு ஒருவராக இருக்கும் என்பது போலவும் அதை சொல்ல இயலும். சரிதானே? இவ்வாறு அதிகரிக்கிற போது குறைந்த வளங்களுக்கு மத்தியில நாடு குறைந்த வளங்களோடு முன்னேறுவதில் ஒரு மிதமான நிலைமையை அனுபவிக்கிற போது, மந்தமாக முன்னேறி கொண்டிருக்கிற போது, இவ்வாறு இருப்பது சார்ந்து வாழ்பவர்களுடைய, அதாவது உழைப்பவர்கள் சுமக்க வேண்டிய நபர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்ய போகிறது. சமூகத்துல தங்கி வாழ்வோருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். உழைக்கும் வயது சனத்தொகையினர் அவர்களால் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் பற்றிய கரிசனை அதிகமாக கொள்ள வேண்டியிருக்கும். இந்த எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது. அதாவது குழந்தைகளும் முதியோருமாகிய தங்கி வாழ்வோரை உழைக்கும் வயதினர் பராமரிப்பது என்பது ஒரு அடிப்படையான அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்க போகிறது. இது சமூகத்தின் மீது பல்வேறு சவால்களை திணிப்பதோடு முதியோர்களும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதே வேளையில இந்த சனத்தொகை கட்டமைப்பில் ஏற்படுகிற மாற்றம் என்பது இலங்கைக்கு பல சவால்களை கொடுப்பது மட்டுமல்ல, சில சாத்தியங்களையும் கொடுக்கிறது, சில வாய்ப்புகளையும் கொடுக்கிறது என்பதாக அந்த முதல் பந்தியை நீங்கள் கட்டமைச்சு கொள்ளலாம். இந்த தகவல்களை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கிடைக்கிற விவரங்களை வச்சு அதை ஒரு கட்டுரையாக்குறது அல்லது கேட்கிற கேள்விக்கு பதிலாக மாற்றிக்கொள்ளுகிற வல்லமை உங்களுக்குரியது, அது எனக்குரியதல்ல. அதை நீங்க பார்த்துக்கொள்ளவும். சரிதானே? அப்போ இந்த முதியோர்கள் தொடர்பாக எதிர்நோக்கப்படுகிற சவால்களை இனி நாங்கள் சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய முதியோர்கள் எதிர்நோக்குகிற சவால் இங்க கேட்கிற போது சில வேளைகள்ல இதை வடக்கு கிழக்க மையப்படுத்தி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முழு இலங்கைக்கும் கேட்கலாம் அல்லது வடக்கு கிழக்குக்கும் கேட்கலாம். இப்போது இருக்கக்கூடிய நிலைமை வடக்கு கிழக்குக்கு மட்டுமில்லை. இன்னைக்கு சிங்களாக்களும் வெளிநாடு போகினோம், அதே போல இஸ்லாமியர்களும் வெளிநாடு போகிறார்கள். சரிதானே? நிறைய ஆக்கள் சிங்களாக்கள், அதாவது வான்மை சார்ந்த தொழில்களின் நிமித்தமாக ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன் நிறைய பேர் சிங்களாக்கள் வெளிநாடுகளில் இருக்கணும். அப்போ எங்கட ஆக்கள் தான் போகிறது அப்படி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பொதுவான ஒரு விடயமாகவே அதை படித்து கொள்ளலாம். வடக்கு கிழக்குன்னு வருகிற போது வடக்கு கிழக்குக்கு விசேடமாக இருக்கக்கூடிய விடயங்கள் சில இருக்கலாம், அதை எடுத்து வச்சுக்கொண்டு எழுதலாம். வடக்கு என்று கேட்கிற போது அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய 1-2 விடயங்கள் மாறுபடுமே தவிர நாங்கள் நாட்டுக்குரியதை படித்து வச்சிருக்கலாம், பெரிய வேறுபாடு இருக்கா. சரிதானே? அப்ப முதல்ல இந்த விஷயத்தை சொல்லி போட்டு முதியோர்களுடைய இயல்பு சரிதானே போறதுக்கு முன்னுக்கு இந்த முதியோர் சனத்தொகையில ஒரு அதிகரிப்பு ஒன்று காணப்படுவதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கவும். சரிதானே? இப்ப இருக்கக்கூடிய முதியோர்களுடைய எண்ணிக்கையில ஒரு அதிகரிப்பு காணப்படுகிறதுக்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய சுகாதாரத்துறையில ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி. சரிதானே? தொற்று நோய்கள் ஏறத்தாழ கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. அவ்வப்போது டெங்கு, சிக்குன்குனியா, இடையிறந்த கொரோனா இந்த மாதிரியான தொற்று நோய்கள் வந்து அச்சுறுத்தினாலும் கூட இலங்கையில தொற்று நோய்கள் மீதான கட்டுப்பாடு கணிசமான அளவு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதாவது முன்கூட்டியே நோய் தடுப்புக்கான நடவடிக்கைகள், சுகாதார நடவடிக்கைகள், சின்ன வயதுல பிறந்த உடனே ஊசி போடுறதுல இருந்து என்ன எல்லா காலமும் அதுக்குரிய தடுப்பு மருந்து, கடைசியா கொரோனாக்கு 3 ஊசி போட்டுனாங்க. அப்ப இந்த விடயங்கள் நோய்களால பாதிக்கப்படுகிற தன்மையை குறைச்சிருக்கு, கட்டுப்படுத்தி இருக்கு. நோய்களினால இந்த என்ன குக்கல், ஏற்பு வலி, தொண்டைக்கரப்பான், அம்மை, போலியோ இது போன்ற தொற்றும் மற்றும் தொற்றாத நோய்களை கணிசமான அளவுக்கு இலங்கையினுடைய சுகாதாரத்துறை மீதான முதலீடுகள் அல்லது சுகாதாரத்துறை மீதான சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து காட்டப்பட்ட கரிசனைகள் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை தோற்றுவிக்கிறதுல வெற்றி அளிச்சிருக்கு. 2வது போசாக்கு நடவடிக்கைகள். போசாக்கு நடவடிக்கைகள் என்று சொல்றது வறுமை சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரண பொதிகள், நிவாரண உதவிகள். இது தவிர பாடசாலை பிள்ளைகளுக்கு வழங்கப்படுபவை, கர்ப்பிணி தாய்மாருக்கு, சிறு குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிற போசாக்கு பொதிகள், சத்து மருந்துகள் மற்றும்
மாத்திரைகள் என்ன இரும்பு சத்து கூட சேர்ந்தபடி என்ன போலிக் ஆசிட் எல்லாம் கொடுப்பாங்க தானே. இந்த மாதிரியாக ஊட்டச்சத்து போசாக்கு தொடர்பான கரிசனைகள் காட்டப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்து போட்டு உங்களுக்கு பிஎம்ஐ காணாதுன்னு சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதில் கொஞ்சம் கூட கவனம் எடுக்கிறார். இப்போ நிறுத்து போட்டு அம்மாவுக்கு நிற காணாது பிள்ளைக்கு நிற காணாது என்று சொல்லி சாப்பாட்டோட கலந்து விடுங்க கொண்டு தூளை கொடுக்குறாங்க, குளிசையை கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் கணக்காக நடக்குது. உங்களுக்கு ஊருக்குள்ள தெரியுமே என்ன விட என்னென்ன நடக்குதுன்னு. சரியாப்பா. இந்த விதமான போசாக்கம், முதலாவது சுகாதார வசதிகள், மருத்துவ வசதி. சில விட 60, 70 வயது 40 கடந்த எல்லாரும் இந்த நர்சரி கோப்பி மாதிரி கையில் ஒரு 2-3 கோப்பி வச்சிருக்கேன். அதில் ஒரு பெருமை எங்களுக்கு. நான் என்னுடைய 4 கோப்பி இருக்கு, கும்மட்டை எத்தனை கோப்பி இருக்குன்னு கேட்டுக்கொண்டு ஆளாளுக்கு எனக்கு செவ்வாய்க்கிழமை அந்த கிளினிக், வியாழக்கிழமை இது, சனிக்கிழமை அதுன்னு சொல்லி கிழமையில 3 கிளினிக் போறாக்கள் இருக்கு. ஆனா எல்லாம் உயிர் வாழுது. குளிசையை போட்டுக்கொண்டு பம்மை அடிச்சு கொண்டு தடியை பிடிச்சு கொண்டு 80, 85, 90 வயது மட்டும் உயிர் வாழுது. அப்போ முதியோருடைய எண்ணிக்கையை அதிகரித்ததுல இந்த விடயம் பெரிய பங்களிப்பு செய்யுது. அதே போல இந்த இப்ப நடுத்தர வயதுல இருக்கிறார்களுடைய பங்கு குறைஞ்சதுக்கும் இலங்கையினுடைய பிறப்பு வீதத்தில், அதாவது இலங்கையில ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியின் காரணமாக 6 பிள்ளை 7 பிள்ளை 5 பிள்ளை பெற்றாக்கள் இப்ப 1 பிள்ளை 2 பிள்ளை பெறுகிற ஒரு நாகரிகம் கடந்த 20-30 வருடங்களாக இருக்கு. சரிதானே. 4 குழந்தை 5 குழந்தை இருக்குதுன்னா ஒரு நாகரிகம் இல்லாம படிச்சு மறைவில்லை அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, எங்களோட குடும்ப படத்தை பார்த்துட்டு ஒரு விதமா என்ன பார்க்கிறார்கள், 4 பிள்ளைகளான்னு சொல்லி அந்த மாதிரியாக ஒரு அந்த சமூகத்துல கற்றறிந்தோர் அறிவாளிகள் அப்படியான ஒரு அடையாளம் என்றா 1 பிள்ளை அல்லது 2 பிள்ளை இருக்கிறது தான். இந்த இப்ப இருக்கிற 1 பிள்ளை 2 பிள்ளை 2050ஆம் ஆண்டு காலப்பகுதியில அவர்கள்லாம் அந்த 60 வயது குறைஞ்ச சனத்தொகையாக இருக்க போகுது. அதுக்கு மேலே இருக்கிற முதியோர், அது குடும்பத்துல 4 பிள்ளை 5 பிள்ளை பிறந்த காலத்துக்குரியாக்கள், அவர்கள் அப்படியே இருக்க போயினும் அந்த எண்ணிக்கை கூட இருக்கும், அதை சுமக்கிற எண்ணிக்கை குறைய இருக்கும். தாங்குகிற தூண்கள் குறைவாகவும் அவற்றுக்கு மேலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரங்கள் அதிகமாகவும் இருக்கு. அப்ப அதுகளுக்கு லோட் கூடும். அப்ப இந்த காரணங்கள்லாம் அந்த முதியோர் தொகை அதிகமாக இருக்கிறது. அப்ப இலங்கையில ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் படிப்படியாக 80களுக்கு பின்னர் இலங்கையினுடைய பிறப்பு வீதத்துல கணிசமான வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இறப்பு வீதம் முன்னரே வீழ்ச்சி அடைந்து போச்சு. அது உடனே சடனா விழுந்து போச்சு. இது படிப்பு பிறகு படிப்படியா படிச்சாக்கள் கல்யாணம் கட்டி அதுக்கு பிறகு குழந்தை பிறகு அது கொஞ்சம் டிலே ஒர்க். அது கொஞ்சம் காலம் கடந்துதான் வேலை செய்யுது. ஆயுர்வேத மருந்து மாதிரி பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள் ஆயுர்வேத மருந்து போல காலம் கடந்து வேலை செய்ய, இறப்பு வீதத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள் முன்னுக்கே உடனடியாக வேலை செய்ய தொடங்கிஇருக்குது. அப்ப அதனால இறப்பு வீதம் முன்கூட்டியே வீழ்ச்சி அடைந்தமையும் பிறப்பு வீதம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தமையும் ஒரு காரணம். சுகாதாரத்துறையின் முன்னேற்றம், கல்வித்துறையின் முன்னேற்றம், போசாக்கு வளங்கள்ல காட்டப்பட்ட இந்த சாமர்த்திய நிவாரணம், WFP, திரிபோசா, இந்த மாதிரியாக போசாக்கு வளங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் போன்றவை இந்த நிலைமையை உண்டாக்கியிருக்கு. இதையும் எங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சரியா? அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியோர் சார்ந்து என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது, முதியோர் என்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி, முதியோர் சனத்தொகையினாலே நாட்டுக்கு ஏற்படுகிற சவால்கள் அல்ல. இப்ப நாங்க சொல்லுகிறது முதியோருக்கு ஏற்படுகிற தாக்கங்களை, முதியோர் என்னென்ன வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? அப்ப முதியோர்களை பொறுத்தவரையில முதலாவது அவர்களுக்கு இருக்கிற சுகாதார நிலை. முதியோர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்று கேட்கிற போது நாங்கள் முதியோருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதுனா சரி, அப்ப முன்னுக்கும் முதியோர் தொடர்பாக ஒரு அறிமுகத்தை கொடுக்க உங்களுக்கு ஏலம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பொதுவாக முதியோர் என்று கருதப்படுகிறார்கள். இலங்கை ஜனத்தொகையில இப்படி எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்து கொண்டு போகுது. இப்படி அதிகரித்து கொண்டு போகிறதால முதியோர்கள் விகிதாசாரம் அதிகரிக்கிற போது மற்றவர்கள் அதிகமான முதியோரை பார்க்க வேண்டி இருக்குது. முந்தி 7 பேர் ஒரு முதியோரை பராமரித்தார்கள், அதுக்கு முன்னுக்கு 17 பேர் ஒரு முதியோரை பராமரித்தார்கள், இப்போது 3 பேர் ஒரு முதியோரை பார்க்க வேண்டி இருக்கு. சரிதானே? இப்படி
இப்போது 8 பேர்ல ஒருத்தர் முதியோர்னா 7 பேர் ஒரு முதியோரை பார்க்கணும். 2050ஆம் ஆண்டு வரைகளில் 3 பேர் ஒரு முதியோரை பார்க்க வேண்டியிருக்கு. நாளுக்கு ஒரு பேர் முதியவராக இருக்க போகிறார். அப்ப இது பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? முதியோர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் என்று சொல்லி, அப்ப அவர்கள் பல ஆண்டுகள் குடும்பத்தை தாங்கியவர்கள், தூண்களாக இருந்தவர்கள், பெருமளவுக்கு ஆதரவு தந்தவர்கள், அந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்து சமூகத்துக்கு ஒரு பங்களிப்பை செய்தவர்கள். என்ன அப்போ இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்போ முதியோருக்கு இருக்கக்கூடியது முதலாவது அவர்களுக்கு இருக்கிற சுகாதார நிலைமை. பெரும்பாலானவர்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு இடைஞ்சல் இல்லாவிட்டாலும், நாளாந்த கர்மங்களை செய்வதற்கு தடையாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய பொருளாதார சமூக பங்களிப்புக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முதுமையில ஒரு தொகுதியினர் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுபோல தமக்கான செலவுகளை சமாளிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இது இன்னொரு பிரச்சனையாக நாங்கள் சொல்லலாம். புலம்பெயர்தல் அல்லது அரச தொழில் காரணமாக குடும்பத்தில் இருந்து தொலைவாக பணியாற்றுதல் அல்லது நாளாந்தம் தொழிலுக்காக பயணம் செய்து இரவு வீடு திரும்புதல் போன்ற பின்னணிகளினால முதியோர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில காணப்படுகிறார்கள். காணப்படக்கூடிய கல்வியினுடைய போட்டித்தன்மை சரிதானே, தொழில் வாய்ப்புல காணப்படக்கூடிய போட்டித்தன்மை, அதிக வருமானம் உழைக்க வேண்டிய பொருளாதார நெருக்கீடு என்பவை காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் அவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கு இயலாமை காணப்படுகிறது. இந்த காரணங்களால முதியோர் தனிமையில இருக்கிறார். முதியோர் தனிமையில இருக்கிறதுக்கு வெவ்வேறு காரணம். ஒன்று, பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் இங்கே தனியாக வாழ்கிறார்கள். இன்னொன்று, நாட்டிலேயே பிள்ளைகள் இருந்தாலும் அரச பணியின் காரணமாக தொலைதூரம் அல்லது நாளாந்தம் பயணம் செய்து அதிகால பயணத்தை ஆரம்பித்து இரவு நேரம் வீடு திரும்புதல் போன்ற பணிகளில் பிள்ளைகள் ஈடுபட வேண்டியதாக காணப்படுவது. சில வேளைகள்ல ஊரோடு இருந்தாலும் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் தரும் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுதல், அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் அதிகம் போட்டித்தன்மை மிக்கவையாக இருப்பதன் காரணமாக அவற்றின் மீது கணிசமாக கவனம் செலுத்த வேண்டியிருத்தல் என்பவை காரணமாக அவர்கள் ஓய்வொழிச்சலற்றவர்களாக இருக்கிறார்கள். முதியோருடைய பிள்ளைகள் சரிதானே, அவர்கள் ஓய்வற்றவர்களாக ஓய்வொழிச்சலாளர்களாக இவர்களோடு மூத்தவர்களோடு நேரத்தை செலவிட அவர்களுக்கு நேர பற்றாக்குறை காணப்படுகிற நிலைமை ஒன்று காணப்படுது. சரி, அப்ப இவ்வாறு வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய நேரத்தை பணப்பெறுமதி மிக்கவையாக கருதி செலவு செய்வதன் காரணமாக முதியோரோடு நேரத்தை செலவிடுவது பயனற்ற செலவு என்று கருதப்படுவதால முதியோர்கள் பலர் இன்றைக்கு தனிமையில இருக்கிறார். இது மட்டுமல்ல, சிறு குழந்தைகளை வளர்த்தெடுத்தல், பிள்ளை பேறு போன்ற விடயங்கள் அவற்றுக்கான சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க முடியாம இருக்கிறதை கருத்தில் கொண்டும் பெற்றோரை பராமரிக்க முடியாது அரசு முதியோர் இல்லம் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புகிற நிலைமையும் இருக்கு. பெற்றோரோடு செலவிட நேரம் இல்லை, பராமரிக்க இயலாம வெளிநாட்டில் தங்கி இருத்தல், சிறுவர்கள் குழந்தைகளை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது முதியோர் சார்ந்து தொற்று அச்சங்கள், முதியோர்ல இருந்து நோய் குழந்தைகளுக்கு வந்துடும் இந்த மாதிரி சரிதானே. அதுபோல மகப்பேறு, குழந்தை பேறு போன்றவற்றின் காரணமாக பெற்றோரை பராமரிக்க இயலாமல் அவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுது. இது முதியோருக்கு தனிமை சூழலை ஏற்படுத்துது. அப்ப முதியோருக்கு நாங்கள் இப்ப 2-3 விடயம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒன்று, அவர்கள் ஒரு தொகுதியினர் நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் பொருளாதார வளம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பொருளாதார வளம் குறைந்தவர்கள், அவர்கள் 60 வயதை கடந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள்
மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள் 60 வயதுல. சில பேருக்கு தொழில் முயற்சிகளில் ஈடுபட முடிந்தாலும் 60 வயதுக்கு பின்னர் தொழில் முயற்சிக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுபோல ஒரு குறித்த எண்ணிக்கையானவர்கள் மட்டுமே ஓய்வூதியம் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். ஏனையவர்களுக்கு அந்த ஓய்வூதிய பாதுகாப்பு இல்லை. அரச பணியில இருந்த 100க்கு 10% அல்லது அதனிடம் குறைவானவர்கள் தான் ஓய்வூதியம் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். ஓய்வூதியம் கூட நாளாந்த வாழ்க்கை செலவினத்துக்கு போதுமானதாக இல்லை. முதுமையிலும் அவர்கள் வாழ்க்கை சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் போன்றவர்களுக்கு நிதி சார்ந்து பங்களிப்பு செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும். ஒரு தொகுதி ஆக்கள் 10% வேண்டாம், மிக 90% ஆக்கள் பொருளாதார பாதிப்போடு இருக்கணும். மற்றது தனிமையில இருக்கணும். முதியோர் இல்லங்களை அனுப்பப்படுகிற ஒரு போக்கொண்டு காணப்படுது. அதுக்கான காரணங்களை பற்றி நாங்கள் தனியாக பார்த்து கொண்டு வரோம். சரிதானே? இன்னும் அழகா முதியோர் இல்லத்தை பற்றி சொல்லிக்கல, முதியோர் இல்லத்தை தனி ஒரு டொபிக்கா கதைகளை இன்னும் கூட கதைப்போம். பிள்ளைகள் எல்லோரும் பெற்றோரை சுமையாக கருதி அல்லது அவர்கள் மீது வெறுப்போடு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுகிற நாங்கள் கருதக்கூடாது. அதுக்கான ஒரு வக்காலத்து வாங்குபவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. சரிதானே? அவர்களுக்கு நேர பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலும் பலர் வெளிநாட்டில் வாழுதல் போன்றவற்றினால அவர்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவாங்க. அதுல ஒரு பிரச்சனையா கொஞ்சம் அழகா கதைத்து கொண்டு போவோம். சுகாதார நிலைமை சார்ந்த அது அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கு. சரிதானே? பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்காக உழைத்த முதியவர்கள் சில வேளையில அடிப்படை சுகாதார வசதிகளுக்காக அவலப்படுகிற நிலை காணப்படுது. அவர்களுக்கு முதியோருக்கு பராமரிப்பு வழங்குவதற்கு ஆட்பற்றாக்குறை இருக்கு. வீட்டு ஆட்கள் நிற்கிறீங்களா, இருந்தா தானே பராமரிப்பு. வீட்டுல 4 பேர், ஒரு மகன், ஒரு மருமகள், ஒரு பேரப்பிள்ளை, ஒரு தாத்தா இருக்கணும் என்றால் மகனும் மருமகளும் பேரை போயிடணும், பேரப்பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு டியூஷனுக்கு போயிடும், எல்லாரும் இரவு தான் திரும்பினோம். இவர் காலையில இருந்து பின்னேரம் வரைக்கும் இருப்பார். இவரை பொறுத்தவரையில இவருக்கு ஆதரவு அளிப்பதற்கு, சுகாதார வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, சில அவர் நடமாடுவதில் சிரமமாக இருப்பாராக இருந்தால் தன்னுடைய இயற்கை உபாதைகளை இடையூறு இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு கூட அவருக்கு பிரச்சனை இருக்கு. அவருக்கு உதவுவதற்கு ஆட்பற்றாக்குறை இருக்கு. சரிதானே? அதுபோல உள சுகாதாரம், அவர்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு மோரல் சப்போர்ட் ஒன்று கொடுக்குற ஒரு தார்மீக ஆதரவு அல்லது ஒரு உளவியல் ஆதரவு ஒன்றை வழங்குவதற்கு, அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு இளைய சமுதாயத்துக்கு நேரம் இல்லை. சரியா? சில வேளைகள்ல அவர்கள் இயங்கக்கூடிய தன்மை போன்றவற்றை நாட்பட்ட நோய்கள் காரணமாக அவர்கள் இழந்தவர்களாக, நீண்ட நாளாக அவர்களுக்கு சில நோய்கள் இருக்கு. சரிதானே? ஆனால் வயதான காலத்திலே ஆரோக்கியம் குன்றுவது என்பது தவிர்க்க முடியாது. அது மேலும் அதிகரிக்கிறதாக அவர்களுக்கான இந்த தனிமை, சுகாதார வசதிகள் பற்றாக்குறை போன்றவை இருக்கு. அப்போ மூட்டுகள் வீக்கம் அடைகிறது, தொடர் முதுகு வலி, இடுப்பு வலி, எலும்புகள் பலவீனப்படுகிறது, முள்ளந்தண்டின் உட்பகுதி குறுகுவது போன்ற பல்வேறு நோய்கள், உடல் ரீதியான நோய்கள், உள ரீதியான ஆதரவின்மை போன்றவை முதியோர் எதிர்நோக்குகிற சவால்கள், பிரச்சனைகளாக இருக்கு. அவர்களுடைய செயற்பாடு மந்தமடைவது, செயற்பாட்டு நிலையில ஒரு மந்த நிலை ஒன்று ஏற்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். சரி, உதாரணத்துக்கு அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், ஹை பிரஷர் என்று சொல்லுவோம் தானே, ரத்த அழுத்தம், நீரிழிவு, சுவாசம் சார்ந்த நோய்கள், நாங்கள் வீசிங் அந்த மாதிரி சொல்லுவோம், தொய்வு, முட்டு எல்லாம் சொல்லுவோம். சுவாசம் சார்ந்த நோய்கள், என்பு, மூட்டு போன்றவற்றின் தேய்மானங்களினாலே ஏற்படுகிற நோய்கள், பார்வை குறைபாடு அல்லது புலன் குறைபாடுகள். புலன் குறைபாடுன்னா காது கேட்கறது கொஞ்சம் மந்தமாகும், கண் பார்வைக்கு பிரச்சனை ஆகும். சரிதானே? அப்ப காது கேட்கறது, கண் பார்க்கறது, இந்த மாதிரியாக புலன் குறைபாடுகள் இருக்கிறது போன்ற முதுமை வெளிப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கும். அப்ப தங்களுடைய தேவைகளை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில தான் நிறைவேற்றுவார்கள். உடல் இயலாமை காரணமாக ஏறத்தாழ 3க்கு 2 பேர்
தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பிள்ளைகள்ல தங்கி இருக்க வேண்டிய நிலை இருக்குது. 3க்கு 1 வீதமான ஆட்கள் ஆரோக்கியமாக தங்களுடைய கர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3க்கு 2 பங்காக்கள் ஏனையவர்கள அடிப்படை செயற்பாடுகளுக்காக தங்கி இருக்கிறவர்களாக இருப்பார். அவர்களுக்கு போதுமான பராமரிப்பு இல்லாம இருக்குது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல வீட்டுல அவர்கள் மீது நேசம் இருக்கலாம், நன்றி உணர்வு இருக்கலாம், ஆனால் ஒரு விதமான பச்சாத்தாபம், ஐயோ எங்களால செய்ய முடியலை என்கிற பச்சாத்தாபத்தோடு பிள்ளைகள் வேலை, வெளிச்சேற்பாடுகள், வெளிநாடு, வீட்டை விட்டு வெளியிலே அதிக நேரம் செலவழிப்பது, பிள்ளைகளுடைய கல்விக்காக எஞ்சிய நேரத்தை வீட்டுல இருக்கும் போதும் பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் காரணமாக, அதை விட இன்றைக்கு முதியவர்கள் அல்லாதவர்கள் கூட தங்களுடைய நோய் நிலைமைக்காக சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. 40 வயது கடந்து 60 வயது வரையில் இருக்கக்கூடியார்கள் அவர்களுக்கு இந்த பிரஷர், டயபெட்டிக் இந்த மாதிரியான நோய்கள் இருக்கு. அப்போ அவர்கள் தங்களுடைய நோய் நிலைமைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. இதனால அந்த முதியோர் மீது போதிய கவனத்தை செலுத்த முடியாம இருக்கு. அதை விட முதியோர் தங்களுடைய நோய் மற்றும் இயலாமை பற்றி பிள்ளைகளிடம் தெரிவிக்கிறதும் குறைஞ்சு கொண்டு போகுதா, தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக அல்லது தாங்கள் சுமையாக உணரப்படக்கூடாது, பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது போன்ற எண்ணங்களின் அடிப்படையில இருக்கு. முதியோருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை இட அமைவு. சரிதானே? இட அமைவு கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட வீடுகள், தற்போது அமைக்கப்பட்டு வருகிற வீடுகள் என்பவற்றில் காணப்படுகிற திட்டமிடாத வீட்டினுடைய அமைப்பு, படிக்கட்டுகள், மாடி வீடுகள் போன்ற அமைப்புகள் இருக்குது. முதியோருக்கான வசதிகள் என்பதை அவர்கள் இலகுவாக வீட்டுக்குள்ள நடமாடக்கூடியது என்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வீடுகள் அமைக்கப்பட்டு இல்லை. இதுவரைக்கும் இலங்கையில அந்த அமைப்பு முறை வரையில் அவர்கள் படிக்கட்டுகள் ஏறி இறங்குவது, சாதாரணமாக பயணம் செய்வது கூட, இப்ப புகையிரதம் போன்றவை மேடைகள்ல இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த பயணம் செய்கிற, நாங்கள் டிசேபிளாக பற்றி பாகைகளை கூட அந்த அளவில் பற்றி கதைப்போம். போக்குவரத்து சாதாரணமாக சிடிபி பஸ், பிரைவேட் பஸ், இந்த மாதிரி அவர்கள் வெளி பிரதேசங்களில் நடமாடுவதற்கும் கூட முதியோருக்கு ஏற்ற வகையிலான கட்டமைப்புகள் அதிக கவனம் செலுத்தப்பட்டு இல்லை. சரிதானே? அவர்கள் பயணிப்பதிலும், வீடுகளில் நடமாடுவதிலும், வீட்டில் உள்ள மலசல கூடங்களை பயன்படுத்துவது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொது இடங்களுக்கு சென்று வருகிற போது மலசல கூடங்களை பயன்படுத்துவது போன்றவற்றில் முதியோர் கருத்துல கொள்ளப்பட இல்லை. சில இடங்கள்ல அந்த முதியோர் பிடிச்சு கொண்டு எழும்பக்கூடிய மாதிரியான சில கயிறுகளை தொங்க விடுற அந்த மாதிரியான சில தற்காலிக ஏற்பாடுகள் இருந்தாலும் நிரந்தரமாக அந்த ஏற்பாடுகள் இல்லை. சரிதானே? இன்னும் வசதி வாய்ப்பு, பொருளாதார உயர்வு காணப்படக்கூடிய குடும்பங்கள்ல இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. வீட்டில மலசல கூடங்கள்ல வழுக்கி விழுந்து உடல் காயங்களையும் என்பு முறிவுகளையும் சந்திக்கிற முதியோர்களுடைய எண்ணிக்கை நாளாந்தம் அறியப்படுச்சு. குறிப்பாக வசதி வாய்ப்புடையவர்கள் வீடுகளுக்கு மாபிள் பதிக்கிறது, மலசல கூடத்துக்கு மாபிள் அவசியமா என்கிறது உணராமலே மாபிளை பதிக்கிறது, அதுக்குள்ள கிளவி சரக்கை சுடையாடுறது, இப்படியான வேலைகள் பொதுவாக நடக்கிறது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது. மலசல கூடங்கள்ல வழுக்கி விழுந்து உடல் காயங்களை, என்பு முறிவுகளை சந்திக்கிற முதியவர்கள் நாளாந்தம் வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்போ திட்டமிடப்படாத வீட்டின் அமைப்பு, பொது கட்டடங்களினுடைய அமைப்பு, பொது போக்குவரத்து வசதிகளினுடைய அமைப்பு போன்றவை காரணமாக முதியோர் தங்களுடைய நாளாந்த நடமாட்டங்களுக்கு அதிகம் சிரமப்படுகிறார். சமூக இணைப்புகளை குறைத்துக் கொள்ளுகிறார்கள். மாபிள் பதிச்ச வீடுகள்ல கன இடங்கள்ல கிழவனும் கிழவியும் கதிரையை விட்டு எழும்புறீங்க. கதிரையை விட்டு எழும்பினால் விழுந்து விடுவேன் என்று அஞ்சி கதிரையை விட்டு எழும்பாமல் இருக்கிற முதியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆய்வு சொல்லுது. வசதியான குடும்பங்கள்ல முதியோர் தொடர்பாக அவர்களோட கலந்துரையாடி ஆய்வு செய்த நேரத்துல அவர்கள் வீட்டுக்குள்ள நடமாடுறதில்லை. என்னென்றா பிள்ளைகள் வசதி வந்ததால மாவல் பதிச்சுட்டாங்க, கதிரையை விட்டு எழும்பினா நான் விழுந்து போவேன் என்றதுக்காக கதிரையை விட்டு எழும்பாத முதியவர்கள் உள்ளதாக சொல்லப்படுது.
முதியோர் எதிர்நோக்கிற சவால்கள் தொடர்பில் ஒரு சோசியோலஜி பார்வை பார்க்கிற எங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கணும். வாசிக்கிறவர் மகிழ்ச்சி அடைவார். ஒரு கட்டுரையில இப்படி ஆகக்கூட எழுதக்கூடாது, நான் நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கிறதுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் சொல்ல வேண்டியது வீட்டின் அமைப்பு முறை, பொது கட்டடங்கள், அரச நிறுவனங்கள், தனியார் வர்த்தக நிறுவனங்கள், பொது போக்குவரத்து போன்றவற்றில முதியோர் இலகுவாக அணுகுவதற்கு, நடமாடுவதற்கு, அவர்கள் அதனை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையிலே அதை இல்லை. வீட்டுக்குள்ள நடமாடுவது, மலசல ஊடகங்களை பயன்படுத்துவது, சமூக நிறுவனங்களை அணுகுவது, அவற்றுக்கு அந்த சமூக நிறுவனங்களை அவர்கள் நடமாடி திரிவது, போக்குவரத்து வசதிகளை கொண்டிருப்பது போன்ற விடயங்கள்ல அவர்கள் தாங்கள் வழுக்கி விழுந்து உடல் காயங்களையும் உபாதைகளையும் எலும்பு முறிவுகளையும் சந்தித்து விடுவோமோ என்கிற அச்சம் காரணமாக தங்களுடைய நடமாட்டங்களை குறைக்கிறார்கள். கதிரையை விட்டு எழும்பினால் விழுந்து போவன் என்று அஞ்சி கதிரையை விட்டு எழும்பாமல் இருக்கக்கூடிய நாளின் பெரும்பகுதியை கதிரையிலேயே கலைக்கிற முதியவர்கள் உண்டு. சரிதான், இந்த விஷயத்தை சொல்லும். மற்றது அவர்களுடைய உளநிலை. ஏற்கனவே நாங்கள் சொல்ல இதம் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு அவர்களோடு செலவழிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று. சரிதானே? அப்ப அவர்கள் தங்களுடைய ஆசை, ஏக்கம் என்பவற்றை மட்டுமல்ல, ஒரு ஆசை ஏக்கங்களை பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை இழந்தவர்களாக இருக்கிறார் அதிக அளவில். தற்போது நகராக்கம் காரணமாக, வசதி வாய்ப்புகளின் காரணமாக அயலவர்களோடு இருக்கக்கூடிய உறவு, தன்னுடைய வயதொத்தவர்களோடு இருக்கக்கூடிய உறவு, அவர்களை அணுகுவது என்பது மிக குறைவாக இருக்கு. சரிதானே? அவர்கள் ஒரு அன்பு தேவையை எதிர்பார்க்கிற மனநிலை உடையவர்களாக இருப்பவர்களாக இருக்கிறார்கள். முதியவர்களை பொறுத்தவரையில பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அயலவர்கள், உறவினர்கள், தன் வயதொத்தவர்கள் போன்றவர்களோடு தங்களிடம் காணப்படுகிற அதிகமான நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள். ஏன்னா அவர் இப்ப ஃப்ரீ, அவருக்கு நிறைய நேரம் அல்ல, எல்லா நேரமுமே சும்மா தான் இருக்கிறேன். அப்ப தன்னிடம் காணப்படுகிற அதிகமான நேரத்தை அவர் தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அயலவர்கள், உறவினர்கள், தன்னுடைய வயதொத்தவர்கள், நண்பர்களோடு செலவிடுவதற்கு ஆசைப்படுகிறேன். தன்னுடைய விருப்பங்கள், ஆசைகள், ஏக்கங்களை பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கோ, அல்லது தன்னுடைய வயதொத்தவர்களை சந்தித்து அவர்களோடு கடந்த கால நினைவுகளை பரிமாறிக்கொள்வதற்கோ, உறவினர்களோடு தன்னுடைய அனுபவங்களை கூறி வழிகாட்டுவதற்கோ அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரியா? நடமாடுவதில் காணப்படுகிற மட்டுமில்ல, எதிர்த்தரப்பினருக்கு, இவர்கள் எதிர்பார்க்கிற தரப்பினருக்கு இவர்களோடு ஒதுக்குவதற்கு நேரம் இல்லாத காரணமாக அவர்கள் உளநிலை சார்ந்து ஒரு நெருக்கீடுண்ட எதிர்கொள்ளுகிறார். அதை விட கொஞ்சம் வயதான முதியவர்கள், வாழ்க்கை துணை இழந்த முதியவர்கள், 70 வயது 80 வயது, அதாவது முதியவர்களில் மிக முதியவர்கள் வேறு விதமாக வாழ்க்கை துணை இழந்து தனியாக இருக்கிற போது மேலும் உள ரீதியான நெருக்கீடு இருக்கிறதை அவர்கள் சொல்லுகிறார். சமூக நிறுவனங்கள்ல பங்கு பெற்றுவதற்கான விருப்பங்கள் நிறைவேறாத நிலையிலே, உதாரணத்துக்கு கோயில், சனசமூக நிலையங்கள், வேறு பொது நிகழ்வுகள் போன்றவற்றிலே அவர்கள் பங்கேற்பதற்கும் அவர்களுடைய கருத்துக்கள், வழிகாட்டல்கள், தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் முதியோருக்கு செவி கொடுக்கிற நிலைமை ஒன்று குறைவாக இருக்குது. முதியோருடைய அனுபவங்களை பயன்படுத்துகிற சமூக ஆர்வம் குறைவாக இருக்கிறது. சமூக நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதற்கு நடமாடுவதில் இவர்களுக்கு காணப்படுகிற தடை பிரச்சனையாக இருக்குது. சரிதானே? இவருடைய பாதுகாப்பு கருதி இவருடைய நடமாட்டம் குடும்பத்தினால மட்டுப்படுத்தப்படுகிற நிலைமை இருக்குது. குடும்பம் போயிட்டு இவர் எங்கேயாவது போய் பாதையில போனவர் வரையில அவனிப்பார், தடக்கப்பட்டு விழுவார், இந்த மாதிரியா ஒரு இடம் போக வேண்டாம் நீங்கள் சொல்லி போடுவீங்க. இப்போ கோயிலுக்கு போகிறது, பொது இடங்களுக்கு போகிறது எல்லாம் அதிகமான உள அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது பொருளாதார நிலை என்று பார்க்க நாங்கள் முதல் சொல்லிட்டோம். பொருளாதார ரீதியாக இருக்கிற போது இதுல 3 விடயங்கள் இருக்குது. ஒன்று முதுமை பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிற ஓய்வூதியம். ஓய்வூதியம் பெறுபவர்கள் பாதுகாப்பானவர்களாக இருக்கு. சொத்துக்கள் கொண்டவர்கள் பாதுகாப்பானவர்களாக இருக்கிறார்கள்.
அதிக பிள்ளைகளை கொண்ட முதியவர்களுக்கும் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு ஆதரவான தன்மை இருக்கு. இந்த மூன்றுக்கும் எதிர்மறையாக இருக்கிற போது ஒரு பிரச்சனை இருக்கு. அதிக சொத்துக்கள் அல்லது கைவசம் சொத்துரிமையை கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள், வயசானவர்கள் சொல்லுவாங்க, கடைசி காலம் மட்டும்தான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு காணி வச்சிருப்பாங்க. சொத்துரிமையை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதுபோல ஓய்வூதியம் போன்ற நிதி சார்ந்த பாதுகாப்பை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதிக பிள்ளைகளை கொண்டவர், கூடுதலான பிள்ளைகள் இருக்கிற முதியவர்கள், இவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய பொருளாதார நிலை, தங்களுடைய தேவைகளுக்கான செலவு செய்வதற்கு அல்லது தங்கி வாழ்பவரால் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்புகளை கொண்டிருக்கார்கள். முழுமையான வாய்ப்புகள் என்று சொல்லிடலாது, ஓரளவுக்கு பொருளாதார ரீதியான ஆதரவு, பொருளாதார ரீதியாக தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். சரிதானே? ஏனையவர்களை பொறுத்தவரையில அவர்களுடைய உடல்நிலை, நோய் நிலை, மனதில் காணப்படக்கூடிய வெறுமை, தனிமை, ஆதரவற்ற தன்மை, அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்கப்படாமை போன்றவை காரணமாக மட்டுமல்ல, தங்களுடைய தேவைகளை தாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு பொருளாதார வல்லமைகளை கொண்டிருக்காமல் ஏழையாக இருக்கிறோம். பிள்ளைகள், தன்னுடைய உறவினர்கள் போன்றவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பொருளாதார ரீதியாக அவர்கள் வழங்கிய பங்களிப்பு, அதனுடைய கடந்த கால நினைவுகள் என்பவற்றினால துன்பம் அடைகிறவர்களாக அவர்கள் இருக்கு. சரிதான்? அதுபோல சமூக அந்தஸ்து, முதியோருடைய சமூக அந்தஸ்து அவர்களது சவாலாக இருக்கு. நான் முதலே சொன்னது போல அவர்கள் குறைந்த வேகத்தில் நடமாடுவது, குறைந்த சத்தத்தில் பேசுவது, அதிக சத்தமா பேச மாட்டேன். சரிதானே? குறைந்த வேகத்துல தான் அவர்கள் நடமாடுவார்கள், வேகமா போக மாட்டணும். வாகனங்கள்ல ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் அதிக நேரம் செலவிடுதல், ஒரு கருத்தை கூறுவதற்கு அதிக பிரியாசப்படுதல், விடயங்களை அளவுக்கு அதிகமாக விளக்கி கூறுவது போன்ற பல்வேறு காரணங்களால முதியவர்கள் அலட்சியம் செய்யப்படுகிற போக்கு காணப்படுது. சரிதானே? அவர் அலட்டி கொண்டிருப்பார் என்று சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு விடயத்தை நீளமா விலாவாரியா தான் சொல்லுவார், தன்னுடைய அனுபவத்தின் பார்ப்பட்டு நீளமா சொல்லுவார். அப்போ அதுக்குள்ள பழசு அலட்டி கொண்டிருக்குதுன்ற மாதிரியான ஒரு அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி கொடுக்காமை, மற்ற பொருளாதார பலம் இல்லாததன் காரணமாக அவர்களுடைய கருத்துக்கள் முக்கியத்துவமற்றதாக இருக்கும். அவர் சும்மா சொல்லுவார், அதை விட காசு கொடுக்க மாட்டார். இப்போ பொருளாதார பலம் இல்லாமை காரணமாக கருத்துக்கள் புறக்கணிக்கப்படுதல், அவருடைய குறைந்த வேகம் காரணமாக கருத்துக்கள் புறக்கணிக்கப்படும். பேசுவதில் வேகம் குறைவாக இருக்கும், நடமாடுவதில் வேகம் குறைவாக இருக்கும். இனி அவரை வாசியசாலை தலைவராக போட்டா ஓட்டோ பிடிச்சு அவர் வந்து இறங்கி தடி பிடிச்சு உள்ளுக்கு வந்து பிறகு திருப்பி பழைய ஓட்டோவில் ஏறி, அதெல்லாம் கஷ்டம். வயதானால போட்டு என்ன சில கோயில்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, மற்றபடி குறைவு வயசானாங்க. சில கட்சிகள்லையும் வச்சிருக்காங்க, சில கட்சிகள்லையும் அப்படியானாக்களை தான் தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. காது கீழாத பாராளுமன்றத்தில் கதிரியால திறக்கப்பட்டு கீழே விழுகிற அப்படியான அரளவேந்தாக்களை வச்சிருக்கிறாங்க, கோயிலையும் வச்சிருக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல குறைவு, மூத்தாக்களை வச்சிருக்கிறது குறைவு. அப்ப அந்த மாதிரியாக அவர்களுடைய சமூக நிலை, சமூக புறக்கணிப்பு கொண்டு காணப்படுது. அவர்களுடைய பராமரிப்பு நிலை, உளநிலை, பொருளாதார நிலை, சமூக நிலை, சுகாதார நிலைமை, உள ஆரோக்கியம், அன்புக்கான இயக்கம், குடும்ப பின்னணி, பிள்ளைகளுடைய நேரமின்மை போன்ற பல்வேறு காரணங்களால அவர்கள் அவதியுறுகிறார்கள் என்பதை உங்களால அழகாக கட்டுரையாக சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன ஆஃப் ரெக்கார்டிங்கில் ஒரு கலந்துரையாடல் செய்துட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகும். அடுத்தபடிய பிறப்புக்குள்ள நாங்கள் நுழையலாமே. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கலாம். இப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக, இதுவரையில பார்த்த விடயங்கள் தொடர்பாக ஒரு பொது அறிவு நோக்கிலான பார்வை. இப்போ இதுவரைக்கும் நாங்கள் கட்டுரை என்பது தானே பார்த்து, நாங்கள் இதே விடயங்கள் உள்ளடக்கிய பொது அறிவு சார்ந்து எல்லாத்துக்கும் புள்ளி விவரம் தாங்க இப்போ நம்ம அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு எழுதுகிற மாதிரியான கேள்விகள் போல தெரியும், ஆனால் அதுக்கு ஸ்கீம் வச்சிருப்பேன், மார்க்கிங் ஸ்கீம். சில அறிக்கைகள், ஆவணங்கள்ல இருந்து அவர்கள் அதை தயாரித்திருப்பார்கள்.
அந்த அடிப்படையில் இலங்கை நிர்வாக சேவைக்கெல்லாம் பொது அறிவு கட்டுரை கேள்வி அப்படித்தான் இருக்குது. சரிதானே? உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இலங்கையில் முதியோர் சனத்தொகையின் விகிதாசார அதிகரிப்புக்கு பங்களித்த 2 காரணிகளை தருக என்று கேட்பார்கள். சரிதானே? அப்ப இந்த மாதிரியாக நீங்கள் விடை எழுதக்கூடிய பொது அறிவு சார்ந்த பார்வையாக சில விஷயங்களை நான் கதைக்கிறேன். நான் முதலே சொன்னான், நீங்கள் சில குறிப்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருந்து கொள்ளுங்க என்று சொல்லுங்க. நான் முதல்ல இந்த சனத்தொகையினுடைய சதவீதங்கள் அதனுடைய எண்ணிக்கை தொடர்பாக எல்லாம் நான் சொல்லி என்ன இது சனத்தொகையில சுதந்திரம் அடைந்த காலம் என்றும் சொல்லி தவறுதலாக சொன்னாங்க. 71ஆம் ஆண்டு 6% அளவில் இருந்தது. இது தற்போது 2020 இது 12.3% என்கிற எண்ணிக்கையில இருக்கு. 12.3% 2021ஆம் ஆண்டு இருக்குது. 2050ஆம் ஆண்டு ஆகும்போது இது 25% இருக்கு. இப்ப இருக்கிறத நாங்கள் 12.5% என்று எடுக்கலாம். 2025ஆம் ஆண்டு அளவில் அது 12.5%, 2050ஆம் ஆண்டு அளவில் அது 25% இருக்கும். 24.8 என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்திருக்கலாம். முதியோர் சனத்தொகையின் மீது தாக்கம் செலுத்தும் காரணிகள், அதாவது முதியோர் விகிதாசாரம், முதியோருடைய சதவீத அதிகரிப்புக்கு காரணமாக இருந்தவை எவை? சரிதானே? ஒரு 3 காரணங்கள் சொல்லலாம். கடந்த சில தசாப்தங்களாக, தசாப்தம் என்றது கடந்த சில 10 வருடங்கள், சரிதானே, ஒரு 5 தசாப்தங்கள் இலங்கையினுடைய பிறப்பு விகிதத்துல சரிவை காணக்கூடியதாக இருக்கு. இலங்கையினுடைய பிறப்பு விகிதத்துல சரிவு, குழந்தைகளுடைய குடும்பத்தில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவடைஞ்சு கொண்டு போறது, அது ஒரு காரணம். அதே போல இறப்பு வீதம் குறைவடைஞ்சிருக்குது. அதாவது ஆயுட்காலம் அதிகரித்து கொண்டு போகுது. இறப்பு வீதம் அதிகமாக இருந்தால் முதியோருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். இறப்பு வீதம் குறைவடைகிறது. அப்போ உயிர் வாழ்வர்களுடைய எண்ணிக்கை அதிகம், ஆயுட்காலம் சீராக அதிகரித்து வருது. இப்போ இந்த பிறப்பு வீதத்துல ஒரு சரிவையும் இறப்பு வீதத்துல வீழ்ச்சி, ஆயுட்கால அதிகரிப்பு என்பவற்றை ஏற்படுத்திய பின்னணி காரணிகள் எவை? சுகாதாரத்துறை என்பது நோய் வருவதற்கு முன்பாக தடுக்கிறது சுகாதாரம். நோய் வந்ததுக்கு பிறகு நோயை நீக்குவது மருத்துவம் அல்லது வைத்தியம். அப்ப சுகாதாரம், வைத்திய துறைகள்ல ஏற்பட்ட மேம்பாடு, சுகாதாரத்துறை வைத்திய துறைகளில் ஏற்பட்ட மேம்பாடு, ஊட்டச்சத்து வழங்கலில் காட்டப்பட்ட கரிசனைகள், அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட தொடர்ச்சியான நிவாரண திட்டங்கள் என்பவற்றின் காரணமாக இலங்கையில் இறப்பு வீதம் குறைவடைந்து ஆயுட்காலம் அதிகரித்தமை மற்றும் இவற்றோடு சேர்ந்து கல்வி அறிவில் ஏற்பட்ட விருத்தி, நகராக்கம், திருமண வயது அதிகரித்தல், எல்லாம் 30-35 வயது பிறகு கல்யாணம் கட்டுறாங்க, சரிதானே? திருமண வயது அதிகரித்தல், அதிகம் படிக்கிறாங்க, கல்வித்துறையில ஏற்பட்ட வளர்ச்சி, இந்த காரணங்களினால பிறப்பு வீதத்தில் ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு. இப்போ 2 விடயத்துக்குமான பின்னணி காரணங்கள் எங்களுக்கு தெரிய வேணும். பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? கல்வி அறிவிலே ஏற்பட்டது. கொஞ்சம் நாகரிகம் வந்துடுது, படிச்சாக்கலன்னா குறையத்தான் குழந்தைகளை பெறுவணும்னு சொல்லி கல்வி அறிவில் ஒரு முன்னேற்றம், உயர்கல்வி, வேலை வாய்ப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு திருமண வயது அதிகரிக்கிறது. நகராக்கத்தின் காரணமாக, வேலை வாய்ப்புகளின் காரணமாக இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைவடையுது. பிறப்பு வீதம் குறைஞ்சதுக்கு இந்த காரணங்களை நீங்கள் சொல்லலாம், சரிதானே? கல்வி அறிவில் ஏற்பட்ட முன்னேற்றம், கல்வி உயர்கல்வித்துறையில காணப்படுகிற வாய்ப்புகளின் காரணம், வேலை வாய்ப்புகள், வேலையின்மை அல்ல வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருத்தல் காரணமாக திருமண வயது அதிகரிக்கிறது போன்ற காரணங்களால பிறப்பு வீதம்
ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. அதே நேரம் சுகாதார மருத்துவத்துறை, போசாக்கு, நிவாரண வழங்கல்கள் போன்றவை காரணமாக சராசரி ஆயுட்காலம் அதிகரித்து இறப்பு வீதம் வீழ்ச்சி அடைஞ்சு இருக்குது. இப்ப பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் வீழ்ச்சி அடைஞ்சதுனால முதியோர் சனத்தொகையில சனத்தொகையில் முதியோர்களுடைய பங்கு அதிகரித்து இருக்குது. இது ஒரு காரணமாக சொல்லுது. இரண்டாவது, வெளிநாடுகளில் சிறந்த பொருளாதார வாய்ப்புகளை தேடி இளைஞர்கள் புலம்பெயர்வது, மூளைசாலிகளுடைய வெளியேற்றம், இவற்றினால இளம் வயது சனத்தொகை குறைவடைகிற போது முதியோருடைய விகிதாசார அதிகரிப்பு ஏற்படுது. இளைஞர்களும் யுவதிகளும் தொழில் வாய்ப்பை பெறும் முகமாக நாட்டை விட்டு வெளியேறும் போக்கு அதிகரித்து செல்வதன் காரணமாக இளையோருடைய சனத்தொகை குறைவடைய முதியோருடைய எண்ணிக்கை விகிதாசாரம், அந்த ரேசியோ கூடிக்கொண்டு போகுது. சரிதானே? அடுத்தது, இதன் காரணமாக முதியோர் சனத்தொகை அதிகரிப்பின் காரணமாக ஒவ்வொரு துறை மீதும் ஏற்படுகிற தாக்கங்கள் சரிதானே? சனத்தொகை கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அது நாங்கள் ஏற்கனவே சொல்லி போட்டோம். 71ஆம் ஆண்டு 6% இருந்தது. 2021ஆம் ஆண்டு அது 12% இருக்குது. அது 2025 அது 12.5. 12.5 அரைவாசி நீங்கள் 6.25 என்று சொல்லுங்க. 6.2% 71 இருந்தது. 2021 அது 12.5% இருக்கு. இது 2051 25% மாறப்போகுது. 2 மடங்காக கூடிக்கொண்டு போகும். சரிதானே? அப்ப உழைக்கும் வயதினருடைய சனத்தொகை குறைவடைகிறது. பொருளாதார பங்களிப்பு செய்யக்கூடிய சனத்தொகை குறைவடையுது. தங்கி இருப்பவர்களுடைய எண்ணிக்கை, முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் போது தங்கி வாழ்வோருடைய சுமை அதிகரித்து செல்லும். இது சனத்தொகை கட்டமைப்பில் ஏற்படுகிற மாற்றம். சுகாதாரத்துறையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். 2 புள்ளிக்கு அல்லது 4 புள்ளிக்கு அவர்கள் கேட்கலாம். சரிதானே? முதியோருடைய எண்ணிக்கை, முதியோருடைய விகிதாசாரம் அல்லது முதியோர் சதவீதம், ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், அதிகரிப்பதன் காரணமாக சுகாதாரத்துறையில் ஏற்படுகிற தாக்கங்கள் 2 சொல்லுங்கோ என்று கேட்பேன். சரிதானே? அப்ப முதுமை அடையும் போது நாட்பட்ட நோய்கள், நாட்பட்ட நோய்கள் என்ன தொடர்ச்சியான ஏன்னா குரோனிக் டிசீஸ் சொல்லுவார்கள். நாட்பட்ட நோய்கள் ஆளாகிறார்கள். முதுமை அடையும் போது முதியவர்கள் நாட்பட்ட நோய்களுக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள், சுகாதார வசதிகள் தேவைப்படுகிறது. இது சுகாதாரத்துறை மீதான வளங்களின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. சுகாதாரத்துறைக்கான அதிக அழுத்தத்தை பிரஷரை கொடுக்கும். ஏன்? ஹெல்த்துக்கு வருகிற காசு கொஞ்சம், அந்த ஹெல்த்துக்கு வருகிற காசுல அதிகமான தொகையை முதியோருக்காக செலவிட வேண்டி இருக்கும். அதாவது பொருளாதார பயன் இல்லாத ஒரு சனத்தொகை மீது அதிக நிதியை செலவிட வேண்டி இருக்கும். அதனால கிடைக்கிற விளைவுகள் இனி இல்லை. அவர்கள் ஒரு காலத்துல பங்களிப்பு செய்தார்கள். நாங்கள் எல்லாத்தையுமே பொருளாதார ரீதியா பிசினஸ் பர்பஸா பார்க்க ஒரு பிரச்சனை ஒன்று வரும். முதியோர் சனத்தொகை அதிகரிக்கிற போது சுகாதார பாதுகாப்பு முறைமைகளின் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலான முதியோர்கள் நாட்பட்ட நோயாளர்களாகவும் தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இது சுகாதார வசதிகள் மற்றும் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்படுகிற வளங்களின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே திருப்பி சொல்லணும்னா, இது எல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் சமூக பொருளாதார பண்பாட்டுத்துறை மீது ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கங்கள் என்பதுக்குள்ள இதை பயன்படுத்தலாம். சரிதானே? இப்போ முதியோர் பராமரிப்பு சேவை, படுக்கையில் உள்ள நோயாளிகளை பராமரித்தல், என்ன அந்த மரண நிலையில காணப்படுகிற நோயாளர்களை வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளித்தல் போன்ற பல்வேறு விதமான புதிய சுகாதார மருத்துவ சேவைகளுக்கான கேள்வி டிமாண்டை இது கொடுக்கும். சரி, அது என்னுடைய இயலாமை அல்லது அதை நிறைவேற்ற முடியாமைங்கிறது பெரிய நெருக்கடியாக இருக்கும். இப்போ சுகாதாரத்துறை மீது ஏற்படுத்துகிற தாக்கம் என்றது சுகாதார பாதுகாப்பு முறைமைகளின் மீது அழுத்தம், முதுமை அடையும் போது நாட்பட்ட நோய்களை
பெரும்பாலான முதியோர்கள் கொண்டிருப்பதால் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். இது சுகாதார வசதிகள் மீதும் சுகாதாரத்துறைக்கான வள ஒதுக்கீட்டின் மீதும் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். முதியோர் பராமரிப்பு சேவை, நீண்டகால பராமரிப்பு, படுக்கை நிலை நோயாளர்கள், இறுதி நிலை நோயாளர்களுக்கான சிறப்பு பராமரிப்பு போன்ற பல்வேறு சுகாதாரத்துறை சார்ந்த சேவைகளுக்கான கேள்வி அழுத்தத்தை இது தோற்றுவிக்கும். சரியா? அப்போ இதுல மற்ற பக்கமாக இருக்குது, அதிகரித்து வருகின்ற சுகாதாரத்துறை சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக சுகாதார உட்கட்டமைப்பில் அதிக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முதியோர் மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்களுக்கான பயிற்சிகள் வழங்க வேண்டியிருக்கும். விரிவான சுகாதார திட்டங்களை உருவாக்குதல். சரிதானே? முதியோர் சுகநலன் பேணும் அமைப்புகள், முதியோர் தேவைகளுக்கான ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றம் உண்டு அங்க வேண்டி நிற்கும். சுகாதாரத்துறைக்கான செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதுக்கண்டு ஸ்பெஷலிஸ்ட், இப்ப முதியோருக்கு சொல்லி உணவு, வைத்தியம் போன்ற பல்வேறு துறைகளில் ஆலோசனை வழங்குறதுக்கு அதுக்கண்டு சொல்லி நிபுணர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டி இருக்கு. இப்போ முதியோர் தொடர்பான தேவையை நிவர்த்தி செய்ய சுகாதாரத்துறையில முதலீடுகள் அதிகரிக்க வேண்டி இருக்குது. முதியோர் மருத்துவம், போசாக்கு, உடல் நலம் போன்ற பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களுக்கான பயிற்சி, சுகாதாரத்துறையினுடைய விரிவாக்கம் சார்ந்த திட்டங்களை உருவாக்குற தேவை வேறு. சரியா? அடுத்தது சின்ன கேள்வியாக கேட்டாலும் நீங்கள் மேலே நான் சொன்ன முதல் கதைச்ச விஷயங்களை உள்ளடக்கி எழுதுங்கோ. இலங்கையில் முதியோர்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்று கேட்டால், அவர்கள் ஒன்று நிதி பாதுகாப்பின்மை, அதாவது பொருளாதார பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லை. சமூகத்தில் தனிமைப்படுகிறார்கள். தரமான சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்வதில் ஒரு வரையறுக்கப்பட்ட அணுகல், அக்சசபிலிட்டி குறைவு. ஏன்னா கிளினிக்கில் போய் நின்று நேரம் காத்திருக்கணும், அந்த மாதிரி இயலாமை இருக்கு. சுகாதார சேவை, திருப்திகரமான சுகாதார சேவையை பெற்றுக்கொள்வதில் ஒரு மட்டுப்பாடு, சவால்கள் காணப்படுகிறது. அவர்களுடைய நடமாட்டத்துக்கு ஏற்ற வீடுகள் போன்றவை இல்லை. அதை நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். சமூகத்தில் தனிமைப்படுத்துகிற சமூக பங்களிப்பவர்களுக்கு சமூகத்துடனான தொடர்புகள் குறைவாக காணப்படுது, அல்ல அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். சமூக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் வரவேற்பும் குறைவாக இருக்குது. அவர்கள் சரிதானே? வாய்ப்பு வேற, வரவேற்பு வேற. இவர்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில வேளையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. முதியோர் பராமரிப்பு சேவைகள், நீண்டகால பராமரிப்பு, சுகாதார சேவை வழங்குனர்கள் போன்ற முதியோருக்கு தேவையான சேவை வழங்குனர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ கவனிப்பு பெறுவதில் சிக்கல் இருக்குது. இந்த மாதிரியாக அந்த விடயங்களை நீங்கள் சொல்லிக்கொள்ள. சரிதானே? முதியோருக்கான ஆதரவு அமைப்புகள், இலங்கையில் இருக்கக்கூடிய முதியோருக்கான ஆதரவு அமைப்புகள், என்னென்ன வகையான ஆதரவு அமைப்புகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதியோருக்கான தேசிய சபை இருக்கு. முதியோருக்கான தேசிய சபை, முதியோர்களுக்கான தேசிய சபை, அதுபோல முதியோர்களுக்கான தேசிய செயலகம், சமூக சேவைகள் அமைச்சு, சமூக சேவைகள் திணைக்களம், மாகாண சமூக சேவைகள் திணைக்களம். இது தவிர சமூக சேவைகள் அமைச்சு மற்றும் சமூக சேவை திணைக்களத்தினால தாவிக்கப்படுகின்ற முதியோர் இல்லங்கள், முதியோர் பகல் பராமரிப்பு நிலையங்கள், முதியோர் இல்லங்கள், முதியோர் பகல் பராமரிப்பு நிலையங்கள், கிராமிய முதியோர் சங்கங்கள் மற்றும் பிரதேச மட்ட முதியோர் சங்கங்கள், அவற்றோடு மாவட்ட மட்ட முதியோர் சங்கங்கள் இருக்குது. சரிதானே? அதுபோல பிரதேச செயலகங்கள், உள்ளூர் அதிகார சபைகள் போன்ற அமைப்புகளை நீங்கள் சொல்லலாம். முதியோருக்கான சேவை வழங்குதல் என்கிற அடிப்படை. அதுல குறிப்பாக முதியோருக்கான தேசிய செயலகத்தினால வழங்கப்படுகிற பணிகள் என்னன்னு கேட்பார். முதியோருக்கான தேசிய செயலகம் முதியோருக்கு வழங்குகிற பணிகள் என்ன? சரிதா?
குறிப்பாக அவர்கள் வழங்குகிற முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை நடாத்துவதற்கான அனுசரணையை வழங்கின. முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள், டே கேர் சென்டர்ஸ். அதை பற்றி தெரியாதார்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு பிரதேசத்தில் இருக்கிற முதியோர்கள் காலையில் இந்த பிள்ளைகள் நர்சரி போன மாதிரி ஒரு 8 மணி 9 மணிக்கு போய் அங்கே இருந்து ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாடி தேநீர் சிற்றுண்டி போன்றவற்றுக்கான சில ஏற்பாடுகள் இருக்குது. சமூக மட்ட நிறுவனங்கள் பலவற்றுக்கு உதவுகின்றன. அவர்கள் ஒரு தேநீர் சிற்றுண்டி அருந்தி சில இடங்களில் நாளாந்த உணவு வளங்கள் போன்றவையும் இருக்குது. சில அந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய முன்னோர்கள், தங்களுடைய தாய் தகப்பன், தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய நினைவு தினங்கள், பிள்ளைகளுடைய பிறந்த தினங்கள் போன்றவற்றுக்காக அந்த முதியோர் பகல் பராமரிப்பு நிலையங்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களை உபசரிப்பது போன்ற விடயங்கள் சில சிங்கள பிரதேசங்களில் அருகில் இருக்கக்கூடிய முன்பள்ளி பிள்ளைகளை வாரத்தில் ஒரு நாள் அந்த முதியோர் பகல் பராமரிப்பு நிலையங்களுக்கு அழைத்து சென்று முதியோருடைய அனுபவங்களை, அவர்களோட கதை சொல்லுவதை, அவர்களோட குழந்தைகள் பழகுவதற்கான சந்தர்ப்பங்களை கூட செய்து கொடுக்கிறார்கள். சிங்கள மக்கள்கிட்ட அப்படியான சில இயல்புகள் இருக்குது. இங்கேயும் சில காலத்தில் அதை செய்திருக்கிறேன். அதில் எனக்கு யாருடைய புகழையும் பரப்புற நோக்கம் இல்லை தானே இது. அப்போ அதனால நான் இல்லை தனிப்படை யார் யார் அப்படி செய்தார்கள் என்று சில பேர்கிட்ட அந்த நடவடிக்கைகள் செய்திருக்கிறார்கள். அப்போ முதியோருக்கான பகல் பராமரிப்பு நிலையங்கள், மற்றது பிரதேச மட்ட, கிராமிய மட்டம், பிரதேச மட்டம், மாவட்ட மட்டத்திலான முதியோர் சங்கங்களை நிறுவுகிறது. ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அந்த ஓய்வு பெறுகிறவர்கள் ஒரு உள அழுத்தத்துக்கு ஆளாவார்கள். இதுவரையில் இருந்த அதிகாரத்தை இழக்கும் போது அவர்கள் மிகுந்த வேதனை அடைபவர்களாக, தாங்கள் மதிக்கப்படாதவர்களாக இருக்கிறதா, வீட்டை போய் எல்லாருடையும் கொழுவும் பிரச்சனைப்படுது. சரிதானே? இதுல ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை சொல்ல வேணும். இப்ப இதுவரைக்கும் வேலைக்கு போகிறவராக இருந்தால் வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற, டீ கொடுக்குற அதே நேரமே அவருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அவர் ஓய்வு பெற்று விட்டார் என்றால் பொதுவாக அம்மா என்ன செய்வா, எல்லாரையும் அனுப்பி போட்டு பிறகுதான் தான் சாப்பிடுவா, டீ குடிப்பா, அப்படி செய்வோம். இப்போ என்ன செய்வாண்டா, இவருக்கு டீ கொடுக்கணும். இவர் என்ன நினைப்பார் என்றால் தன்னிலே அக்கறை இல்லை, கரிசனை இல்லை. பாரு இவ்வளோ நாளும் வேலையை போகிறபடியா தனக்கு டீ எல்லாம் தந்தாங்க, இப்போ வேலையை போவானிக்கிறபடியா டீயும் இல்லாமல் போயிட்டுது. சரிதானே? உண்மையில் அவருடைய அக்கறை இல்லை என்பது அல்ல, அவருக்கு இப்போது அவசரம் இல்லை என்பதுதான் அதனுடைய சில விட. அவருடைய வீட்டுக்காரம்மா என்ன யோசிப்பாங்கன்னா, இவ்வளவு காலம் தனியாக டீ குடித்தது, இப்போ வேண்டாலும் வீட்டுக்காரனோட சேர்ந்து கதைச்சு கொண்டு டீ குடிப்போம் என்று சொல்லி யோசிக்கலாம். அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்களை அவைக்கு சொல்லி கொடுக்கணும் பென்ஷனில் போக முன்னம். இல்லாட்டி அவைக்கு விளங்காது, வீட்டை போய் பிரச்சனைப்பட்டு கொண்டிருப்பாங்க, ஒரு தரம் மதிக்கிறாங்களே இல்லை தன்னை. இப்போ அந்த ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்னாக அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்துகிற கருத்தரங்களை நடத்துறது, இந்த விழி வெண்படலம் உள்ள முதியவர்களுக்கு சத்திர சிகிச்சைகளுக்காக கண் வில்லைகள் லென்ஸ் கொடுக்கிறது, அப்படியான கருமங்கள் செய்கிறார்கள். சரிதானே? அதை முதியோர் தொடர்பாக சேவை வழங்குகிற அமைப்புகள், தனியார் முதியோர் இல்லங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை பதிவு செய்கிறது. அரச முதியோர் இல்லங்களுக்கான அனுசரணை வழங்குறது, முதியோர் இல்லங்களை புதுப்பிக்கிறது. இந்த வடிகட்டி ஆவரண முதியோரை சுவீகரித்து பராமரிக்கிற சில முறைகள் இருக்கு. முதியோர் அடையாள அட்டை வழங்குகிறது, முதியோர் இல்லங்களுக்கான மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு சேவை வழங்குறது, முதியோருக்கான பராமரிப்பு சபை என்று சொல்லி ஒன்று இருக்கு, சர்வதேச முதியோர் தின கொண்டாட்டங்கள் நடத்துகிறது. மற்றது மூத்த குடிமக்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறது. முதியோருக்கான கொடுப்பனவு சேர்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஆதரவு. இப்ப எவ்வளவு கொடுக்குறோம் நீங்க? 5,000 ரூபா. சரி சரி. ஒரு காலம் நாங்க 1000 ரூபா கொடுத்துனாங்க, பிறகு 2000 கொடுவிட்டது, இப்ப 5000 கொடுக்குறீங்க. 5000 ரூபா ஆக்கிட்டாங்க. அந்த நலன்புரி என்ற எஸ்எஸ்ஓட சேர்த்து அதுவும் இதுவும் சேர்ந்து போகுது. சரி. இந்த 2000 ரூபா பெற்றவர்களுக்கு இப்ப அஸ்வசமா அந்த பேர்ல 5000 கொடுக்குறீங்க, அப்படியா? நலன்புரி என்ற இதுக்குள்ள போகுது. 5000 ஆக்கிட்டாங்களோ. தேசிய நலன்புரி நன்மைகள் சபை என்பதற்குள்ள பதிஞ்சு 5000 ரூபா கொடுக்குறாங்க. நன்றி, இதை ஞாபகப்படுத்தினதுக்கு. தேசிய நலன்புரி நன்மைகள் சபை தொடர்பாகவும் நாங்கள் கதைக்கணும். இப்போதைக்கு முதியோரை கதைச்சு முடிப்போம். சரிதானே? இப்போ முதியோருக்கு வழங்கப்படுகிற சேவைகள், முதியோருக்கு சேவை வழங்குகிற நிறுவனங்கள் போன்றவை இருக்கு. இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க. சரிதானே? இது தவிர வேற
முதியோர் அடையாள அட்டை வழங்குறது, முதியோருக்கான நடமாடும் சேவைகள் நடத்துறது, இந்த கண் பரிசோதனை போன்ற இந்த என்ன ஹெல்பேஜ் என்ற மாதிரியான சில நிறுவனங்களின் மூலமாக அதை செய்தார்கள். தனியாக செய்ய இல்லை, ஹெல்பேஜ் என்று சொல்லி. அதுபோல வீட்டில் இருக்கிற முதியோர்களை பராமரிக்கிற ஒரு தொண்டர்களுக்கான பயிற்சி அளித்தல் திட்டம் ஒன்று நடந்தது 2016 அந்த காலப்பகுதிகளில். அது செய்தார்கள். நீங்கள் எழுதலாம், சரிதானே? வீட்டில் உள்ள முதியவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பராமரிக்கின்ற அந்த சேவையாளர்களுக்கு பராமரித்தல் சேவைக்கான பயிற்சி அளிக்கிற நிகழ்ச்சி திட்டம். அதுபோல கதிர்காமத்தில் ஒரு யாத்திரை விடுதி முதியவர்களுக்காக தேசிய முதியோர் செயலகத்தினால நடத்தப்படுகிறது. கதிர்காம யாத்திரை விடுதி தொடர்பான விடயங்கள். இவற்றை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து முதியோருக்கு வழங்குகிற உதவிகள் என்கிற அடிப்படையில் இந்த பகுதியை சொல்லலாம். சரியா? இவ்வளவுதான் நாங்கள் முதியோர் தொடர்பாக சொல்லக்கூடியது. மற்றது சில பத்திரிகைகளில் வருகிற செய்திகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு வீரகேசரி, அதே போல தினகரன், இப்படியானவற்றில் வருகிற சில கட்டுரைகள், முதியோர் தொடர்பான கட்டுரைகள் போன்றவை இணையதளங்கள்லையும் இருக்குது. நான் அதன் லிங்கும் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். சரி, ஒரு கட்டுரை போட்டி பரீட்சை வழிகாட்டி என்கிற ஒரு முகநூல் பக்கத்தில் இருந்தது. அதை நான் பிரதி செய்து பார்த்தேன். அதில் தகவல்கள் பழையவையாக இருக்குது. அந்த பகுதியை நான் அனுப்பவில்லை உங்களுக்கு. மற்ற விடயங்களை அனுப்புகிறேன். அந்த தகவலை நடைமுறைக்கு ஏற்றபடி புதுப்பிச்சு போட்டு நான் உங்களுக்கு அந்த கட்டுரையை அனுப்புகிறேன். அதில் எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு இனி அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற போது இன்னும் ஒரு துறைக்கு போயிடுவோம். முதியோரை பற்றி இனி கதைக்க முடியும். முதியோர் தொடர்பாக முதியோர் இல்லங்கள் அவசியமா இல்லையா என்பதை பற்றி ஒரு டிபேட் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் கதை சரிதானே? முதியோர் இல்லங்கள் அவசியமானவேதானா அல்லது முதியோர் இல்லங்கள் அவசியம் இல்லையா? நீங்கள் ஒரு கட்டுரை என்று வருகிற போது ரெண்டையும் எழுத வேணும். இந்த காரணங்களினால முதியோர் இல்லங்கள் அவசியமானவையாக இருக்குது. ஆனால் இவ்வாறான முதியோர் இல்லங்களை அனுமதிப்பதன் காரணமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது என்று சொல்லி கடைசியா ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு கன்க்ளூஷன் ஒன்று, ஏனென்றால் காலப்போக்குக்கு ஏற்ப எல்லோரும் கொண்டே முதியோர் இல்லத்தில் விடாமல் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் முதியோர் இல்லங்கள் தான் தாங்குபவையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் முதியோர் இல்லங்களை முற்றாக மறுதளித்தல் அல்லது அவற்றை ஏற்று வரவேற்று பெருகி செல்ல அனுமதித்தல் ஆகிய 2 கர்மங்களையும் நாங்கள் செய்யலாம். முதியோர் இல்லங்களை முற்றாக நிராகரித்தலோ அல்லது முதியோர் இல்லங்களை ஏற்று வரவேற்று அவற்றின் பெருக்கத்துக்கு ஊக்கமளிப்பதோ செய்யக்கூடிய கர்மம் ஒன்று அல்ல என்றால் அந்த 2க்கும் இடையில ஏதோ ஒன்று இருக்கு. என்ன, திரும்பவும் அந்த விஷயத்தை சொல்றேன். முதியோர் இல்லங்களை நிராகரிப்பது, முற்றாக நிராகரித்து முதியோர் இல்லங்கள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனங்களாக கருதுவதும், முதியோர் இல்லங்களை முழுமையாக ஏற்று வரவேற்று அவற்றை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதற்கு ஊக்கமளிப்பதும் பொருத்தமான காரியங்கள் அல்ல. இந்த 2க்கும் இடைப்பட்ட ஒரு சமூக நோக்கோடு முதியோர் இல்லங்கள் அணுகப்பட வேண்டியவையாக இருக்கும். அந்த விஷயத்தை தான் நாங்கள் கட்டாயமாக கன்க்ளூஷனாக சொல்லணும். முதியோர் இல்லத்துக்கான அவசியத்தை ஏற்படுத்திய காரணிகளை நீங்கள் முதல் அழகாக சொல்ல வேணும். இந்த கட்டுரை ஒன்று வருகிற போது முதியோர் இல்லங்களுக்கான தேவையை ஏற்படுத்தின காரணிகள் நான் உங்களுக்கு சொன்ன 71ஆம் ஆண்டு அல்லது 70களுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் 20 பேரில் ஒருவர் முதியவராக இருந்தால் 19 பேர் அந்த ஒரு முதியவரை தாங்கினார்கள். தாங்குவதற்குரிய திறனும் வல்லமையும் இருந்தது. அது பெரிய சுமையாக அவர்களுக்கு இருக்கவில்லை. அந்த காலத்தில் சமூகம் பெரும்பாலானவர்கள் விவசாயம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பருவகால தொழிலாக இருந்தது. ஏனைய நேரங்கள் ஓய்வாக இருந்தது. மற்றது தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு, முக்கியமான விடயம் சொல்லுகிறேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அல்லது பிறகு ரெக்கார்டை பார்த்து குறித்து கொள்ளுங்க. அந்த காலத்தில் தொழில்நுட்ப அறிவு என்பதும் தந்தையிடமிருந்த மகன் அல்லது பேரனிடமிருந்து பேரப்பிள்ளைகள் பெறுகின்ற வகையிலான தொழில்கள்லாம் காணப்பட்டது. தச்சு வேலை, மேசன் வேலை, விவசாயம், இவ்வாறான பல்வேறு விதமான தொழில்கள், அவ்வாறான தொழில்நுட்பங்களை கடத்துபவையாக இருந்தது. அதனால அங்க அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவுக்கு அவர்களுடைய அனுபவத்துக்கு ஒரு மதிப்பும் இருந்தது. முதியோருக்கு விவசாயம் தொடர்பான
பருவகாலம், அவற்றின் நுணுக்கங்கள், அவர்களுடைய அனுபவங்கள் என்பது அவர் விவசாய பரம்பரையாக இருந்த பெரும்பாலானவர்கள் விவசாயத்திலையும் கடற்தொழிலையும், கடற்தொழில் என்றால் கடல் ஓடுபவர்கள் நட்சத்திரங்களை பார்த்து திசைகளையும் கடலிலே பாதையையும் சொல்லக்கூடியவர்கள் மூத்தவர்களாக இருந்தார். விவசாயமும் அப்படித்தான், விவசாயம் தொடர்பான நுணுக்கங்களையும் பருவகால எதிர்கூறல்களையும் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகளாக இருந்தார்கள். ஆகவே முதியோருடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் அங்கு ஒரு தேவை ஒன்றிருந்தது. அதே வேளை முதியோருடைய எண்ணிக்கை விகிதாசாரமும் குறைவாக இருந்தது. 20 பேருக்கு ஒருவர் என்கிற வீட்டில இருந்து 16 பேருக்கு அல்ல 18 பேருக்கு ஒருவர் என்றதான 18க்கு ஒருவர் அல்லது 20க்கு ஒருவர் என்கிற அடிப்படையில் இருந்தது. ஆகவே ஒரு முதியவரை தாங்குவதற்கு 19 பேர் இருந்தார். பிற்காலத்தில் அது வளர்ச்சி அடைகிற போது அரசாங்க தொழிலில் ஈடுபடுபவர்களுடைய எண்ணிக்கை, கைத்தொழில் துறை, அதை விட சேவைத்துறை, தனியார் துறை, இப்போ வங்கி, காப்புறுதி, போக்குவரத்து, வர்த்தக நடவடிக்கைகள் போன்றவற்றில் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து சமூகத்தில் விவசாயம் அல்லாத துறைகளில் வேலை வாய்ப்பு ஏற்படுகிற போது நேர பற்றாக்குறை, கல்வியில ஒரு போட்டித்தன்மை ஏற்படுகிறது. தூர பிரதேசங்களுக்கு பணிக்காக சென்று திரும்புதல் அல்லது பணிக்காக சென்று தங்கியிருத்தல், பிள்ளைகள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு தேடி செல்லுதல், 70களுக்கு பின்னர் ஏற்பட்ட போர் காரணமாக 30 ஆண்டு காலப்பகுதி போர் காரணமாக உயிரை காப்பாற்றுவதற்கும் பொருளாதார திட்டங்களை தேடிக்கொள்வதற்குமாக பெருமளவானவர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போகுது. இங்கே இருப்பவர்களும் பொருளாதார நலிவின் காரணமாக முழு நேரமாக பொருளாதார முயற்சிகளில் ஈடுபடுதல், எஞ்சிய நேரங்கள்ல எதிர்கால பொருளாதார பலப்படுத்தலுக்காக பிள்ளைகளை பலப்படுத்தும் நோக்கில் அவர்களுடைய கல்வியின் மீது அதிக கரிசனை செலுத்துது போன்ற காரணங்களினால முதியவர்கள் மீதான கரிசனை அல்லது முதியோரை பேணுதல், விழுமியங்களை பேணுதல், முதியோர் சார்ந்த பண்பாடு போன்றவற்றை பேணுவதற்கான நேரம், விருப்பம் இருந்தாலும் நேரமும் பொருளாதார பலமும் அவர்களுக்கு இல்லாம இருந்தது. இதே நேரத்துல முதியோருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போகுது. இப்போ ஒரு காலத்துல 18 பேருக்கு 20 பேருக்கு ஒரு முதியோர் கண்டிருக்கிறவர் 2020 ஆகிற போது 12 பேருக்கு ஒருவர் என்பவராக மாறத்தொடர். சரிதானே? பின்னர் 2010 12 பேருக்கு ஒருவர் என்று 2020 8 பேருக்கு ஒருவர் என்பதாகவும் மாறும். அப்போ ஒரு முதியவரை தாங்குவதற்கான சனத்தொகையின் அளவு 18 பேர்ல இருந்து 10 பேர், 8 பேர், 7 பேராக ஆகிக்கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக முதியோருடைய விகிதாசாரம் அதிகரிக்கிறது. முதியோரை பராமரிப்பவர்களுக்கு நேர பற்றாக்குறையும் பொருளாதார நெருக்கடிகளும் அதிகரித்து செல்லுகிறது. பிள்ளைகள் சொந்த ஊர்ல இல்லை அல்லது சொந்த நாட்டில இல்லை, அவர்கள் புலம்பெயர்ந்து செல்லுகிறார்கள். முதியோர்கள் பலர் நீண்ட காலம் வாழுகிறார்கள், அவர்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்குது, ஆரோக்கியம் அதிகரிக்குது. சரி, இந்த விதமாக அவர்களுக்கு விசேட பராமரிப்புகளை வழங்குவதற்கு அதற்கென பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அவசியப்படுகிறார்கள். வீட்டில் இருக்கிறவர்களுக்கு முதியோருடைய உணவு, அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அந்த விடய அறிவு இல்லாமல் இருக்கு. அதில் எக்ஸ்பர்ட் ஆனாக்கள்லாம் முதியோரை பராமரிக்க தேவைப்படுகிறார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் முதியோர் இல்லங்களை தோற்றுவித்தன. அது அதிகரித்து செல்வதற்கு காரணமாக இருந்திருக்கு. அப்ப முதியோர் இல்லங்கள் தோற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன? காலங்காலமாக கட்டி காத்து வந்த விழுமியங்கள், நம்பிக்கைகள் என்ன, அந்த மரபுகள், நோம்ஸ், மோரல் என்று சொல்லுவோம், அந்த தார்மீக பண்புகள் சமூகத்திலிருந்து அருகி போக தொடங்கி எல்லா விதங்களிலேயும் பரிவு, பாசம், தியாகம் போன்ற விடயங்கள் நீக்கப்பட்டு பொருளாதார பயன் மட்டுமல்ல, பொருளாதார நோக்கு மட்டும் அல்ல, பொருள் முதல்வாதம் என்று சொல்வார்கள். பொருளை மட்டும்தான் முதன்மையாக கருதுகிற ஒரு பொருள் முதல்வாத சமூகம் ஒன்று தோற்றம் பெற தொடங்குது. நகராக்கம், வீடுகள் போன்றவற்றில் நகரத்தில் இருக்கிற வீடமைப்பு முறைகள், போக்குவரத்து முறைகள், இந்த நெருக்கீடுகள் போன்றவை முதியோருக்கு கண்டு பிரத்யேகமான அமைப்புகளை கொண்டிருக்க இல்லை. முதியோர் இல்லங்கள் அதை கண்டு பிரத்யேகமான அமைப்புகளை கொண்டவையாக இருந்தது. சரிதான். அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கொள்வதில், அவர்களை விசேடமாக பராமரிப்பதில் அல்லது அவருடைய வயதொத்தவர்களை அணுகுவதில் இருக்கக்கூடிய இயலாமைகள் அல்ல சந்தர்ப்பங்கள் வாய்க்கை இல்லை. இதுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நெருக்கீட்டை உண்டாக்கி இருக்குது என்று சொல்லு. இதை சொல்லிட்டு இதை முழுக்க முழுக்க நாங்கள்
நேரம் செலவழிக்காவிட்டால் அல்லது நேரம் செலவழிக்க இயலாவிட்டால் பிள்ளைகள் அருகில் இல்லை என்றால் உடனடியாக முதியோர் இல்லத்தை கொண்டு போகிறதுக்கு போக தேவையில்லை. இன்றைக்கு சமூகத்தில் அவர்களை பராமரிக்கிறதுக்கான முறைமைகள் இருக்குது. அதுதான் கிராமிய மட்ட பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள். பகலில் போய் அவர் கதைச்சு பேசி பின்னேரம் வீட்டை வருகிறது. பிரதேச மட்ட முதியோர் அமைப்புகள், மாவட்ட மட்ட முதியோர் அமைப்புகள், முதியோருக்கான விளையாட்டு நிகழ்வுகள், முதியோருக்கான சுயதொழில் முயற்சிகள், முதியோருக்கு சுயதொழிலுக்கு உதவி கொடுக்குறோம். ஏன்னா அவர்களை பொருளாதார பயன்மிக்கவர்களாக தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவு செய்கின்ற வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக. மற்ற முதியவர்கள் என்பவர்கள் உண்மையில் 60 வயதிலே அவர்கள் உடல் உள ரீதியான ஆற்றலுடைய பலர் இருக்கிறார். நாங்கள் 60 வயதில் அவர்களை ஓய்வு பெற செய்கிறோமே தவிர 70 வயது 75 வயது வரைக்கும் நடமாடக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார். ஆகவே அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் குடும்பத்துக்கு பொருளாதார பங்களிப்பு வழங்குபவர்களாக நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். அதே போல அரச பணியில இல்லாதவர்கள் இளைஞர்களாக இருக்கிற போதே அவர்களுடைய பங்களிப்புடனான ஓய்வூதிய திட்டங்களை உருவாக்கி அவர்கள் பொருளாதார நலிவு நிலைக்கு போகாமல் குடும்பத்துக்கு சுமை இல்லாதவர்களாக அவர்களை மாற்றுவதன் மூலமாக முதியோர் இல்லங்களுக்கு போறதை நாங்கள் தடுக்கலாம். குறிப்பாக முதியோருக்கான தொழில் வளங்கள், முதியோருக்கான சுயதொழில் முயற்சி போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூகத்தில் அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள், முதியோருக்கான வாய்ப்புகளை சமூக நிறுவனங்களில் பெற்றுக் கொடுப்பதற்கு அரச கொள்கைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். சமூக மட்ட நிறுவனங்களில் முதியோர்கள் இப்போது பெண்கள் குறித்த விகிதம் இருக்க வேண்டும் என்று சொல்வது போல முதியோர் குறித்த சதவீதமானவர்கள் பங்கேற்பு செய்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். மற்ற முதியோருக்கு பொருளாதார ரீதியான கொடைகள், இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே 5000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி, அது மாதிரியான பொருளாதார நலன்களை பெற்றுக் கொடுத்தல் போன்ற வழிமுறைகளுக்கு கூடாக முதியோர் இல்லங்களில் பெருமளவு முதியோர் அடைக்கப்படுவதை, பெருமளவு முதியோர் இல்லங்களை நோக்கி படையெடுப்பதை தடுப்பதற்குரிய வழிமுறைகளை செய்யலாம். நிறைவாக சொல்ல வேணும், முதியோர் இல்லங்களை முற்றாக நிராகரித்து அவை வேண்டத்தகாத சமூக நிறுவனங்களாக கருதுவதின் சாத்தியமற்றது. அதேவேளை முதியோர் இல்லங்களை ஏற்று வரவேற்று அவற்றின் எண்ணிக்கை விருத்தி செய்வதில் கவனம் செலுத்துவதும் பொருத்தமான ஒன்று அல்ல. முதியோர் தாங்கள் நடமாடிய, தாங்கள் வாழ்ந்த சூழலை, தாங்கள் நேசிக்கின்ற தங்களுடைய குடும்ப உறவுகளை அருகிருந்து பார்த்து அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்தை நிறைவு செய்வதற்கு பொருத்தமான கொள்கை வழிமுறைகளுக்கு கூடாக இந்த விடயம் அணுகப்பட வேணும் என்கிறதாக நீங்கள் ஒரு கட்டுரையை அமைத்துக் கொள்ள இயலும். முதியோர் இல்லங்கள் தொடர்பான ஒரு சமூகவியல் மதிப்பீடாக அது இருக்கும். இப்போ நான் சொன்ன 6 விடயங்களையும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, முதியோர் பங்கு சனத்தொகையில் அதிகரிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், அது சமூக, பொருளாதார, கலாச்சாரம் ஆகிய துறைகளை கூடுதலாக கவனம் எடுக்கலாம். இப்போ நான் சமூகம் என்று சொல்லுகிறதுல நீங்கள் பார்க்கணும், அது சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போசாக்கு, மருத்துவம், இந்த விடயங்களை தான் நான் சமூகம் என்று சொல்லி கருதுகிறேன். அதுபோல பண்பாடு என்று சொல்லுகிறது, அது குடும்பத்தினுடைய அமைப்பு, நம்பிக்கைகள், விழுமியங்கள், அங்கே இருக்கக்கூடிய மொழி, இலக்கியம், பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான விடயங்கள். பொருளாதாரம் என்பது வருமானம், வாழ்க்கை செலவு போன்ற விடயங்களை கருதி எடுக்கணும். இப்போ இதனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த துறைகள் சார்ந்த மாற்றங்களை பார்ப்போம். 2வது, இந்த மாற்றங்களுக்கான காரணம், அந்த விடயங்கள் என்ன என்று சொல்லி தெரிஞ்சு அதை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள். அப்போ சமூகம் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அதை ஒரு கட்டுரையாக அல்லது பொது அறிவு கேள்வியாக வந்தால் எழுதக்கூடிய மாதிரி. 3வது விடயம், முதியோர் எதிர்நோக்கிற சவால்கள் என்னென்று பார்த்தன. அடுத்தது 4வதாக, முதியோர் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான நுட்பங்கள் அல்லது தந்திரோபாயங்கள் என்ன என்று பார்த்தோம். இந்த முதியோர் சனத்தொகை அதிகரிப்பினால சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்று கேட்பார்கள். சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பது. 6வது, முதியோர் இல்லங்கள் அவசியமானவைதானா என்பது பற்றிய ஒரு மதிப்பீடு.
இந்த 6 விஷயங்களுக்கும் வேண்டிய தகவல்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். நீங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட குறிப்புகளை தயாரித்துக் கொள்ளுகிறது உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். இந்த 6 தலைப்பின்களையும் நீங்கள் தேடி படிக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் தேடி எடுங்க. சில இணையதளங்களில் இருக்கிற கட்டுரைகள் பிரதி பண்ண முடியாதவை. உதாரணத்துக்கு வீரகேசரி எல்லாம் பிரதி பண்ண அனுமதிக்காது. சரிதானே? அதே போல சில இந்திய இணையதளங்களும் பிரதி பண்ணுவதற்கு அனுமதிப்பதில்லை. நான் அவற்றுக்குரிய இணைப்புகளை அதுக்குரிய லிங்கை உங்களுக்கு அனுப்புவேன். பிரதி பண்ணக்கூடியவற்றை பிரதி பண்ணி அதில் திருத்தங்கள் செய்து எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். அதற்கு பொருத்தமான வகையில் நாங்கள் சொன்ன 6 விடயங்களையும் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக் கொள்ளுங்க. அடுத்த செயலமர்வில் சுருக்கம் எழுதுவது தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த துறை சார்ந்த சில உரைப்பகுதிகளை எடுத்து வச்சுக்கொண்டு சுருக்கம் எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றி கொஞ்சம் கலந்து. சரி, இந்த அளவில் நான் ஆஃப் ரெக்கார்டிங்கு போகிறேன். நீங்கள் ஏதாவது என்னிட கேட்க விரும்பினால் காத்துருங்க.